ஒரு மாமை என்னென்ன காம்ப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணுது, அதுக்கான என்ன டேட்டாஸ் இதில் கலெக்ட் பண்ணும். நீங்கள் வைட்டல்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர், அப்புறம் பிளட் ப்ரெஷர், அப்புறம் SpO2 ECGயோட ஒரு பேட்டர்னை வச்சு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சிஸ்டம் இதை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் மாம்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான கேட்டகரி. ஐடியாஸ் எப்படி வந்து டிரான்சிஷன்? டெக்னாலஜி நிறைய வளருது, ஆனால் அந்த டெக்னாலஜியை ரைட் ஆடியன்ஸ் கொண்டு வரும்போது அதோட இம்பாக்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் இதை சேவ் மாமை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஜேர்னி தான். சேவ் மாமில் இருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பார்க்கலாமா? இது ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறத தாண்டி ப்ராடக்ட் டிசைன் சூப்பராக இருக்குது. இதுதான் நாங்கள் ரொம்ப டிசைன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிரிமினல் பியூரோ ரெக்கார்ட் அவங்ககிட்ட இருந்து ஒரு 70,000 கிரிமினலோட டேட்டா பேஸ் எடுத்து ஒரு AI சிஸ்டத்தை பில்ட் பண்ணோம். இப்போ நான் சொல்றது 2016 கான்ஸ்டபிளுக்கு எல்லாத்துக்கும் இந்த போட்டோ ஆப் கொடுத்துரும். ஆமாம், இப்போ ஒரு நடுவில் நைட்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் அது எக்ஸாக்ட்லி என்ன எடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் எதுக்கு ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் இருப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் இனிஷியேட் பண்ணது. அதுதான் எங்களோட இதெல்லாம் பொண்ணுங்க எப்படி ஒர்க் ஆச்சு. மெட்டர்னல் அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி இது பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சு. ஃபெர்டிலிட்டி ரேட்டு வந்து இப்போ இந்தியாலாம் வந்து 1க்கு மேலே இருக்குது. ஜப்பானோ சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா 0.3 கிட்ட இருக்குது. ஸோ 0.3 அப்படின்னா நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் there is no people in that country. அடுத்த 50 வருஷத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஆமாம், 50 வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜப்பானில் ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருக்குது. ஈவன் சவுத் கொரியாலையும் அதே பிரச்சனை தான். எல்லாருமே எல்டர் தான் இருக்காங்க, யாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா பியூட்டிஃபுல்லி தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் a lot of schemes. ஸோ இந்தியாவில் up to 1 crore வரைக்கும் you could able to navigate through this grant. Welcome to the next big brand show. ஸோ இன்றைக்கி என்னதான் வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நிறையா பிஸ்னஸஸ் பற்றி பாட்காஸ்ட் பண்ணாலுமே ஒரு இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து என்னுடைய ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கு. ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதில் என்ன இண்டஸ்ட்ரியில் வேணால் இருக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஒரு கன்சியூமர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதாகட்டும், அல்லது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மாற்றுறதாகட்டும், இந்த மாதிரி எந்த விதத்தில் இருந்தாலுமே பட் ஆனால் ஒரு ரியல் டைமாக ஒரு அடித்தட்டு மக்கள் ஒரு உயிரை காப்பாற்றுற விதமாக ஒரு லைஃப் சேவிங் விஷயத்துக்காக ஒரு இனோவேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இன்றைக்கி வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கணும். அப்படி தான் வந்து இவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்க போனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் மாம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு குளோபலி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 800 ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து இறக்குறாங்க. அதுவும் 2 நிமிஷத்துக்கு ஒரு மதர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ரிவென்டபிள். ஸோ இது வந்து இதோட ஒரு நாலேஜ் இல்லாமையோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லாமையோ ஏதோ ஒரு ரீசனுக்காக இருக்கிறாங்க. பட் இதான ப்ரிவென்டபிள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக இன்றைக்கி ப்ரெக்னென்ட் மாமுக்குன்னு ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி இன்றைக்கி குளோபலி அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அமேசானில் அவங்கள பற்றி ஒரு மூவி இருக்குது, கூகுளில் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க, ஹார்வர்டில் வந்து அவங்கள பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, ஒரு யங்கஸ்ட் ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி, அதுவும் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சேவ் மாம் அப்படிங்கிற கம்பெனி. நான் ரீசெண்டாக அவங்கள பற்றி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் மாமுக்குன்னு ஒரு இனோவேஷன் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக லைக் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணும்பொழுது பேசும்பொழுது நிறைய இன்டெப்த்தான விஷயங்கள், அது மதுரையிலேருந்து இப்படி ஒரு ஸ்டார்ட் அப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சேவ் மாம் அவருடைய ஃபவுண்டர் மிஸ்டர் செந்தில்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட இன் ஜென்ரலி இந்தியா ஆகட்டும் அல்லது குளோபலி ஆகட்டும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதில் சேவ் மாம் அப்படிங்கிறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்போம். வணக்கம். 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 ஸோ சேவ் மாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் செந்தில்குமார் யார், பேசிக்கலாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், அது இன்னோவேட்டிவாக பண்ணணும், அண்ட் ஏன் வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஸோ நான் வந்து பிறந்தது மதுரையில். மதுரையில் தான் நான் வந்து காலேஜ் எல்லாமே படித்தேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறோம். டிப்பிக்கலாக இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் தான் அதிகமான ப்ரியாரிட்டி. நீங்கள் ஜாப்னாலே சாஃப்ட்வேர் தான். பட் நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து நம்ம படிக்கும்போது ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு கம்பெனியில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்வீஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயின் வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் சர்வீஸ் கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுவீங்க. ஜாப் ஒர்க் அப்படின்றது என்னென்னா, ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணிடுவாங்க. அதோட தலையும் இப்போ உங்களுக்கு புரியாது, அது எதுக்காக பண்ணுறோன்னு புரியாது, பட் அந்த
டாஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பட் ப்ராடக்ட் கம்பெனியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்கன்ற நாலேஜ் இருக்கும். ப்ராடக்ட் கம்பெனியில் உங்களால் பேட்டன்ஸ் ஃபைல் பண்ண முடியும், உங்கள் பேர்லேயே அந்த கம்பெனியில் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது என்னென்னா, நம்ம ஒரு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ளே போகணும், அதுவும் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக இருக்கணும். அப்படின்றனால என்னோட கரியரில் அதை நான் என்னோட செகண்ட் இயர் ஆஃப் காலேஜிலேருந்து நான் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி தான் நான் சாம்சங்ன்ற கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. மதுரையிலேருந்து யாரையும் ஹையர் பண்ண மாட்டாங்க, அந்த கம்பெனி கேம்பஸும் வராது. பட் அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நான் அது பண்ணேன். ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஜேர்னியில் வந்து நான் சாம்சங் வந்து நிறைய தடவை அப்ளை பண்ணேன். ஓகே, ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணும்போது என்னோட ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, ஏன் ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரில, என்ன ரீசன்னால. ஸோ அப்போ சரி ஓகே, நம்ம வந்து ஸோ சாம்சங்கோட எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன். லைக் அங்கே ஒரு சாதாரண இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு. அந்த கம்பெனி வந்து அந்த சாம்சங் கம்பெனி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டு, அப்போ அந்த சாம்சங்லேருந்து எம்ப்ளாயிஸ் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து சும்மா அது கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனியை ஜாயின் பண்ணியாச்சு, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு தடவை நான் அப்ளை பண்ணுறேன், அவங்க கொடுக்குற டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு ரெஸ்யூம் போட்டு பண்ணாலும் என் ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்ட்டு என்னோட கம்பெனியோட ஹச்ஆர்ட்ட போய் நான் கேட்டேன். லைக் நான் ரெஸ்யூம் நீங்கள் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூவில் ரெஸ்யூம் வரும், எப்படி வந்து ஒரு 1000 பேர் ரெஸ்யூம் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அஸ் அ ஹச்ஆர் என்னால் 1000 ரெஸ்யூம் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெஸ்யூமில் இருக்கிற கீவேர்டெல்லாம் பார்க்கும். ஓகே, ஐஐடி, ஓகே பெரிய டாப் யூனிவர்சிட்டியா அப்படின்ற கீவேர்ட்ஸ்லாம் அது பார்க்கும். அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ என்னோட ரெஸ்யூம் பார்க்கும்போது இவங்க சொன்னால் எந்த கீவேர்டுமே இல்லை. ஓகே, ஆனால் நான் வந்து ஐஐடியில் போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், என்ஐடியில் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் நான் எதுவும் வின் பண்ணதில்லை, ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து வின் பண்ணாதனால அது ரெஸ்யூமில் ஹைலைட் பண்ணலை. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, ரெஸ்யூமில் போய் இதெல்லாம் ஆட் பண்ணேன். லைக் இந்த மாதிரி வின் ஐஐடியில் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 12வது பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ காட் ஷார்ட் லிஸ்ட், ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 8 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ எனக்கு போகும்போதே தெரிஞ்சு என்னன்னா, இது ஒன் சான்ஸ் ஃபார் மீ. ஓகே, நான் கஷ்டப்பட்டு இதை ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோட டோட்டல் இன்டர்வியூ ப்ராசஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஸ்டினோ ப்ரோக்ராமோ கேட்கும்போது அவங்க ஒரு A4 ஷீட் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு முன்னாடி அட்டன் பண்ணுற எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஒயிட் போர்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அவர் என்ன கொஸ்டின் கேட்குறாரோ எக்ஸ்கியூஸ்மின்னு சொல்லிட்டு ஒயிட் போர்டில் போய் எழுதுவேன். இது எதுக்காகனா, நான் இன்டர்வியூ முடிச்சோடனையும் அடுத்து வர கேண்டிடேட் அதே மாதிரி கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஓகே, அவர் இங்கே பேப்பரில் எழுதும்போது the interviewer can see my program there. ஓகே, ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட் வரும்போதும் ஐ எம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் மை செல்ஃப். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். ஸோ அது வந்து என்னென்னா, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லாட். அந்த 20 மினிட்ஸ் ஸ்லாட்டில் நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆர் யூ கிரியேட்டிங் அ குட் பர்செப்ஷன் அபவுட் யூ? ஒரு அவரோட மைண்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகுறீங்களா? ஏன்னா அவரே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பார். அவர் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அவர் மைண்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகுறீங்களா? அதுதான் மெயின் கோல். ஸோ அதை வந்து நான் எல்லா இதுலையும் கன்சிஸ்டண்டாக பண்ணனால ஐ குட் ஏபிள் டு கெட் அ ஜாப் தர். ஸோ அங்கே எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் ஜாயின் பண்ணும்போதே வந்து அங்கே அந்த வியரபிள் டிவிஷனை லீட் பண்ணுற டீமுக்கு போக சான்ஸ் கிடச்சிச்சு. டைசன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து வியரபிள் சாம்சங் கேலக்ஸி வாட்சில் பண்ணக்கூடியது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சு. நிறைய பேட்டன் ஃபைல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கான இது தான். அங்கேருந்து நான் வந்து குவால்காம் அப்படின்னு இன்னொரு கம்பெனிக்கு போனேன். குவால்காமில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்க தான் வந்து ரியல் ஹார்ட்வேர் பண்ணுறாங்க. 4Gனாலும் சரி 5Gனாலும் சரி அந்த டெக்கை வந்து அவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் நிறைய லேர்னிங் பண்ணதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது வந்து மதுரையிலேருந்து நீங்கள் பெரிய பிராண்ட் ஆஃப் காலேஜ் இல்லாட்டினாலும் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போக முடியுன்றதை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது லேட்டராக நான் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எப்படி பெரிய கம்பெனிஸ், அதாவது பிக் 4 எப்படி ஹேக் பண்ணுறது, ஓகே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் எந்த காலேஜஸ்ல இருந்து? லைக் நான் மதுரையில் ஒரு காலேஜ் KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றதுல தான் படிச்சிருந்தேன். ஓகே, அங்கேருந்து படித்து ஐ டுக் திஸ் ஜர்னி. கிரேட். ஸோ அப்போ வந்து எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எங்கே போகிறோம், அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி. சரி, நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற சிஸ்டத்தை ப்ளேம் பண்ணி எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான டார்கெட் கோல் செட் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, நான் இங்கே படிச்சிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றதுலேயே நம்ம ஸ்ட்ரக் ஆயிரும். பட் இஃப் யூ அலோ த சிஸ்டம் டு நேவிகேட், ஓகே, அது நீங்கள் கரெக்டாக நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி போகும்போது எவ்வளோ பெரிய டார்கெட் வச்சாலும் உங்களால் அதை ரீச் பண்ண முடியும். சாம்சங்கில் குவால்காமில் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து எப்படி வந்து லைக் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், லைக் அதுவும் வந்து இந்த ஒரு லைக்
ப்ரெக்னென்ட் மாம்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான கேட்டகரி. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? அண்ட் எப்படி அந்த இதுலேருந்து இந்த லைக் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு எம்ப்ளாயி டு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் எப்படி வந்து ட்ரான்சிஷன் நடந்தது? ஸோ நான் இந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ கண்ட்ரிக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு வைடாக. இங்கெல்லாம் வந்து பெரிய டெக்னாலஜி கான்ஃபரன்ஸில் கீநோட் ஸ்பீக்கராக நான் பேச எனக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்போ புதுசாக என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அதில் எப்படின்றது கீநோட் ஃபஸ்ட் அந்த கான்ஃபரன்ஸோட ஃபஸ்ட்டில் நான் பேசுவேன். ஸோ ஜெர்மனியில் பெர்லினில் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, லைக் பேட்டில் மெஷ் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ நான் அதில் போய் பேசிட்டு முடிச்சு கீழே வந்தேன். ஒரு ஜெர்மன் பர்சனை, ஓகே, அவர் வந்து என்னோட ஷர்ட்டோட பேக் சைடை டச் பண்ணிட்டே இருந்தார். ஓகே, எனக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் கேட்டேன், லைக் என்ன அப்படின்னு. இல்லை, நீங்கள் உங்களோட டாக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது மதுரைன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஐம் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய தமிழ் மூவிஸ் பார்ப்பேன் அந்த என்டர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில். அதில் நான் எப்பவுமே பார்க்கும்போது இந்த மதுரை வேர்டை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதில் எப்பவுமே இந்த ஹீரோ வந்து சென்னையில் இருப்பாங்க, வில்லனாலே மதுரையில் இருப்பாங்க. இதில் எனக்கு ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பெரிய ஸ்வாட் இப்படி எடுத்துட்டு ஓடியே வருவாங்க, ஆனால் கரெக்டாக இப்படி வைப்பாங்க, திருப்பி அதை போய் லாக் ஆகிக்கும். ஸோ எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்றது நான் ஐ வாண்ட் டு see that அப்படின்னாரு. ஸோ எனக்கு என்ன பர்ஸ்பெக்டிவ்னா, ஒரு மூவி ஒரு குளோபல் ஸ்கேலில் ஒரு சிட்டியோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்ன சிட்டியாகவே அது அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு போலீஸ் கமிஷனரை மீட் பண்ணேன். ஓகே, உண்மையிலே மதுரை வந்து டேஞ்சரஸ் பிளேஸா அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணேன். ஓகே, ரொம்ப சேஃப் இல்லாத, படத்தில் காட்டுற மாதிரி தான் மதுரை இருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து நார்த் இந்தியன் ஐஎஸ் ஆஃபீஸர். அவர் என்ன சொன்னார்னா, நார்த் இந்தியாஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது மதுரை இஸ் குட் பிளேஸ், அவ்வளோ பெரிய கிரைமும் அப்படிலாம் கிடையாது, எல்லா சிட்டிலையும் என்ன நடக்குதோ அதே தான் இருக்குது, பட் மூவிஸ் தான் இதை ரொம்ப எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அது அவர்கிட்ட அந்த ஒரு ஃபீட்பேக் வாங்கினேன். நிறைய கம்பெனிஸ்ட்டை போய் பேசினேன். ஓகே, கம்பெனிகிட்ட நீங்கள் மதுரைக்கு வரீங்களா, மதுரையில் வந்து உங்கள் ஜாப் செட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அவங்க என்ன எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா, எனக்கு மதுரைக்கு வரணும்னு ஆசை, ஆனால் இது சேஃபான ஊரான்னு எனக்கு தெரில அப்படின்ட்டு. அப்போ ஒரு சின்ன பர்ஸ்பெக்டிவ், இட்ஸ் சேஞ்சிங் சோ மெனி. உண்மையில் ஒரு டேரக்டர்கிட்ட போய் கேட்டேன், அவர் மதுரை பேஸ்ட் டேரக்டர்கிட்ட கேட்டேன். அவர் ரொம்ப வியர்டான ரீசன் சொன்னார். என்னன்னா, தமிழ்நாடுன்ற ஒரு ஜியோகிராஃபிக் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஹீரோவை சென்னையில் வச்சுட்டேன், இப்போ டோட்டல் ரீஜனை கவர் பண்ணோன்னா வில்லனை மதுரையில் வச்சா தான் அது கவர் ஆகும். ஓகே, டவுன் சவுத்தை கவர் பண்ணோன்னா நான் அங்கே வச்சா தான் கவர் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் அந்த மாதிரி கதைகள் பண்ணுறோமே தவிர ரியலாக மதுரை அப்படி காட்டணுன்றதுக்காக பண்ணலை. பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்து மதுரையில் வேலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. லைக் நம்ம படித்து முடிச்ச இடத்துல வேலை பார்க்கணும், அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணணும். நான் காலேஜ் படிக்கும்போது மதுரையில் எந்த கம்பெனியுமே இல்லை. இன்ஜினியரிங் முடித்தேன், ஐடி கம்பெனின்னு பார்த்தா ரொம்ப கவுண்டபிளாக இருக்குது, அதில் ப்ராடக்ட் கம்பெனிஸே சுத்தமாக இல்லை மதுரையில். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய பேர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணேன். லைக் மதுரை ஃபஸ்ட் என்னோட கோல் வந்துன்னா, மதுரை சேஃபான ஊர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இந்த போலீஸோட ஃபீட்பேக் சப்போர்ட் வச்சு. செகண்ட் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மதுரைக்கு வந்து செட்டப் பண்ணாலும் எங்களோட சேலஞ்ச் வந்து நாங்கள் யாரை ஹையர் பண்ணுவோம், ஏன்னா எல்லா பசங்களும் சென்னைக்கு போயிட்டீங்க. ஓகே, ஹையர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ வந்து நான் என்னோட கூட படித்த எல்லா கிளாஸ்மேட்டும் பார்க்கும்போது தேர் ஆல் டாப்பர்ஸ். அவங்களோட அகாடமிக்காக பார்க்கும்போது பொண்ணுங்க தான். 10th நான் படிக்கும்போது பொண்ணுங்க தான் டாப்பராக இருந்தாங்க, 12th அவங்க தான் டாப்பராக இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது தே ஆர் த டாப்பர். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தம்போது எல்லாருமே ஐடியலாக மதுரையில் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு என்னென்னா, ரொம்ப டேலண்டடான பொண்ணுங்க, ஓகே, பிகாஸ் ஆஃப் த சோஷியல் கன்ஸ்ட்ரைன். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் ஜாப் போகல அப்படின்றப்போ, இல்லை சென்னை நான் வீட்டில் விட மாட்டேன்றாங்க, மதுரைனா விடுறேன்றாங்க, நான் மதுரையில் கம்பெனிஸ் இல்லை. ஓகே, ஸோ 2 பார்ட் எனக்கு இங்கே சால்வ் ஆச்சு. நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது, ஐடியலாக இருக்குது, இந்த டேலண்ட்டை நம்ம வேக்கப் பண்ணணும். ஓகே, மதுரை வந்து சேஃபான சிட்டின்றதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, எல்லா கம்பெனியும் ரீச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு குளோபல் இதுக்கு பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிக்கணும், ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் கிடையாது. ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணோம், அதில் நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிச்சு, கேன் வி சால்வ் திஸ் பர்டிகுலர் திங், அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ என்னோட சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஹோல் ஜேர்னிக்கும் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பொண்ணுங்களை மென்டர் பண்ணும்போது ஐ குட் நாட் ஏபிள் டு இன்வால்வ் ஃபுல், அதில் என்னால் ஃபுல்லாக அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இன்வால்வ் பண்ண முடியல. ஸோ என்னோட சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டீமை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. லைக் ஒரு 200 பொண்ணுங்களை எடுக்கிறது, அவங்கள வாரம் சாட்டர்டேக்கு வந்து இது பண்ணுறது. நான் இவங்களுக்கு சும்மா ட்ரைனிங் கொடுக்கறது பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, மதுரையோட பிரச்சனையை இந்த பொண்ணுங்களை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மதுரை காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஸோ அது என்ன அப்படின்னா, மதுரை வந்து சேஃபான ஊர். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், சிட்டிசனுக்கான அப்ளிகேஷனு, போலீஸுக்கு ஒரு டேஷ்போர்டும் ஒரு ஆப்பும் பண்ணி கொடுத்தோம், மதுரை காவலன் அப்படின்ற பேரை. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை பண்ணணும் அப்படின்ற டாஸ்க்கு கொடுத்து இதுக்கு அந்த பொண்ணுங்களை நான் மென்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ சும்மா வந்து அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க,
நாளைக்கு இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் இந்த சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை மட்டுமே இன்டர்வியூவில் பேசலாம். நீங்கள் இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் பண்ணதில்லை. ஸோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன். அப்படி தான் நாங்கள் அந்த மதுரை காவலன்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். அது மதுரை ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கஸ்டமருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் அது இருந்துச்சு. அப்புறம் வந்து போலீஸ்ட்டு கேட்கும்போது மதுரையில் என்ன அதிகமான க்ரைம் இருக்குன்னு போது அந்த செயின் ஸ்நாச்சிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், எப்படி செயின் ஸ்நாச்சிங் நடக்குது. கான்ஸ்டபிள்லாம் போய் பேசணும். ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பைக்கில் ஒருத்தன் வரான், அவனோட ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரியும் ஒரு செயின் ஸ்நாச்சராக இருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் கரண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் அவனை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மேனுவலாக டாக்குமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஓ அப்படியா? இட்ஸ் ட்ரூ. தட் இஸ் வாட் இஸ் சிஸ்டம். மேனுவலாக நான் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு எடுக்கணும். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 day ப்ராசஸ். ஓகே, அதனால வந்து எங்களால் இந்த சிஸ்டத்தை எஃபெக்டிவ் பண்ண முடியல. அப்போ அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். ஓகே, நீங்கள் பார்த்தோன்னே 5 நிமிஷத்தில் அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக அப்போ 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறோன்னா இதாக இருக்கணும். ஃபேஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த பொண்ணுங்களே வச்சுட்டு ஸ்டேட் கிரிமினல் பியூரோ ரெக்கார்ட் அவங்ககிட்ட இருந்து ஒரு 70,000 கிரிமினலோட டேட்டா பேஸ் எடுத்து ஒரு ஏஐ சிஸ்டத்தை பில்ட் பண்ணோம். இப்போ நான் சொல்கிறது 2016. ஓகே, அப்போ ஏஐனா யாருக்குமே தெரியாது. பிகாஸ் நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தனால நான் அதை இன்கார்பரேட் பண்ணோம். ஓகே, ஒரு ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு கான்ஸ்டபிளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபோட்டோ ஆப் கொடுத்துட்டோம். ஆமாம், இப்போ ஒரு நடுவில் நைட்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் அது. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் நாங்கள் எதுக்கு ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இருப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் இனிஷியேட் பண்ணது. அதான் எங்களோட இதெல்லாம் பொண்ணுங்க எப்படி ஒர்க் ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃபோட்டோவோட ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துருவோம். 10 வருஷத்துக்கு எங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஹை ரேட்டட் கிரிமினலையும் சும்மா ரேண்டம் ஃபேஸ் மேட்ச் பண்ணும்போது ஒரு 12 வருஷமாக போலீஸால் தேடக்கூடிய ஒரு கிரிமினல். ஓகே, ஸோ அவங்கள கண்டுபிடிச்சது கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை எங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சு அந்த இதனால. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இதை பண்ணும்போது என் கூட இருக்கிறவங்களே என்ன கேட்டாங்கன்னா, ஏதாவது ஆப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் இதை தான் ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ யூசர் வந்து இந்த ஆப்பை எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசிச்சோன்னா, அப்போ என்னன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ போலீஸோட நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வந்து நடந்துச்சு, சென்ட்ரல் எலெக்ஷன். இது வந்து நான் 2019 டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன் வந்து நடக்குது. அழகர் ஆற்றுல இறங்குறதும் அந்த எலெக்ஷன் டைமும் ஒரே நேரத்தில் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து போலீஸுக்கு பந்தோபஸ்த் போடுறதுக்கு ரிசோர்ஸ் இல்லை. இப்போ எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இது ஏதாவது டெக்னாலஜி வச்சு பண்ண முடியுமா, என்ன பண்ணலான்னா. அப்போ என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். என்னன்னா, ஒரு அழகர் ஆற்றுல வராரு அப்படின்னா எல்லா மக்களும் சிட்டிக்குள்ளே வருவாங்க, பார்க்குறதுக்காக வருவாங்க. மக்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அழகர் எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு தெரியாது. அப்போ என்னன்னா, எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டா அண்ணா நகர்னு போயிடுவாங்க, கூட்டமா இருக்கும். ஓகே, ஆனால் அழகர் வேற எங்கேயும் இருப்பாரு. ஓகே, ஆனால் அவர் அங்கேருந்து வர்ற வரைக்கும் இங்கே இருப்பாங்க. அப்போ இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா அங்கே எக்ஸ்ட்ரா போலீஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, அழகர் வர அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஜிபிஎஸ் டிவைஸ் மாட்டிடுவோம். மாட்டிட்டு அந்த அப்ளிகேஷன் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லேயே அங்கே போயிட்டு ஹாய் அழகர் வேர் ஆர் யூ அப்படின்னா ஒரு கரண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணிடுவார். ஓகே ஓகே ஓகே, நான் இந்த லொகேஷனில் இந்த இடத்துல இருக்கேன், அடுத்த 10 நிமிஷத்தில் இங்கே போயிடுவேன் அப்படின்னு. இதை வந்து அதே அப்ளிகேஷனில் அழகரை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் மாதிரி போட்டோம். வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். அன்இன்ஸ்டாலே பண்ண போகிறது இல்லை, யாரும் மதுரையில் இருக்கவங்க யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவ்வளோ பீப்புள் ரியலி பெனிஃபிட்டட். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பார்த்த ஆப் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஓகே, அழகர் வந்து இங்கே இருக்காரு, ஓகே நம்ம இந்த ஏரியா வந்தோடனே போய்க்கலாம் அப்படின்றப்போ அவங்களால பெட்டராக மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. க்ரௌடையும் போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு இயருமே ஃபாலோ பண்ணாங்க. இந்த அழகரை ட்ராக் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் வழியாக பண்ணுறது. அதுக்கடுத்து இந்த மீனாட்சி அம்மன் வந்து இதில் சப்பரம் மாதிரி வருவாங்க, நாங்கள் அதுலேயும் இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ எங்களோட ஐடியா என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, லோக்கலாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை இந்த அப்ளிகேஷனில் கொண்டு போகும்போது அது வந்து ரெகுலர் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஆப்பை அந்த மாதிரி லோக்கலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸே அதை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அது ஸ்டேட் லெவலில் அப்ளிகேஷன் போச்சு. ஸோ இந்த ஹோல் ஜேர்னிக்கு வந்து என்னன்னா, இது ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாத்துலேயும் என்னோட சிஸ்டரோட ரோல் வந்து வெரி க்ரூஷியல். ஸோ வென் சி கெட் மேரிட், ஓகே, அவங்க மேரேஜ் ஆகும்போது தான் அவங்களோட ப்ரெக்னென்சி தான் வந்து எனக்கு வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. நான் சேவ் மாம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ரெக்னென்சி, அதில் அவங்களோட சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் சின்ன ஒரு சொல்யூஷன் மாதிரி ட்ரை பண்ணோம். பட் ரியலாக எனக்கு எப்படி இது வந்துச்சுன்னா, அவங்க ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, ஒரு ப்ரெக்னென்ட் மதர் ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா
5 மணிலேருந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. அதுவும் இப்போ ஸ்கேன் எடுக்கிற டேலாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கே ஹாஸ்பிட்டல் போகணும். போயிட்டு நீங்கள் வந்து 3 மணி வரைக்கும் சாப்பிடாம ஸ்கேன் எடுத்துகிட்டு இதெல்லாம் ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வில்லேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியில் ஏதாவது வெயிட் ஆனாலும் பரவாயில்லன்னு வீட்டில் ஃபேமிலி அந்த எஜுகேஷனல் அவேர்னஸ் இருக்கிறதுனால அதை கூட்டு போயிடுறாங்க. பட் வில்லேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இந்த உமன் தான் வந்து மெயின் பர்சன். இவங்க இப்போ செக்கப்புக்கு போயிட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் யாருமே வீட்டில் சமைச்சிருக்க மாட்டாங்க, வீட்டில் எல்லாரும் சாப்பிடாம இருப்பாங்க. ஓகே, அதனால இந்த மதர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செக்கப்பை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த காம்ப்ளிகேஷனை ஹாஸ்பிட்டலில் போய் ரெகுலராக செக் பண்ணால் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வரமாட்டேன்றாங்க. டெலிவரி இருக்குன்னே தெரியாமே இருக்காங்க. டெலிவரி டயத்தில் தான் வராங்க. ஸோ டெலிவரி டயத்தில் அவங்களுக்கு ஒரு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது. ஓகே, அல்லது டயபெட்டிக்ஸ் ரொம்ப கூடிருச்சு, இல்லை ரொம்ப அனிமியாக இருக்காங்க, ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மதரை அங்கே காப்பாற்ற முடியல. ஸோ இதுதான் என்னோட மெயின் ட்ரிகர் பாயிண்ட். ஓகே, இது வந்து நாட் அ நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். பட் இந்த ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப் சேவிங்காக இருக்கும். ஓகே, ஏன்னா டெக்னாலஜி நிறையா வளருது, ஆனால் அந்த டெக்னாலஜியை ரைட் ஆடியன்ஸ் கொண்டு வரும்போது அதோட இம்பாக்ட் வேற லெவலில் இருக்கும். அப்படிதான் இதை சேவ் மாமை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஜேர்னி தான். திஸ் ஹவ் தி சேவ் மாம் ஸ்டார்டட். நாங்கள் இனிஷியலாக நிறைய ட்ரைபல்ஸோட ஒர்க் பண்ணோம். ஊட்டியில், வயநாடு, அந்த பார்டரில். இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா இந்த மெட்டர்னல் டெத்து இதெல்லாம் வந்து அதிகமாக நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பார்டர், ஸ்டேட் பார்டர்ஸ். அதாவது ஸ்டேட் பார்டர்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோ அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜோ தாலுக்கில் அவங்களுக்கு இந்த பக்கமும் கேர் கிடைக்காது, இந்த பக்கமும் கேர் கிடைக்காது. இப்போ நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு தூலே அப்படின்னு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குன்னா குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இவங்களோட பார்டரில் இருக்கும். லாத்தூர்னு இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஆந்திரா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவோட பார்டர். ஸோ அப்போ எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து என்னன்னா எங்கெங்கெல்லாம் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ நிதி ஆயோக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் மெட்டர்னல் டெத் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம். ஓகே, அப்படி தான் எங்களோட ஜேர்னி வந்து சேவ் மாமோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஜென்ரலி ஓகே, சேவ் மாம்ங்கிற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதை இப்படி பண்ணணும், லைக் இப்படி ஒரு ப்ராடக்டாக பண்ணணும், அல்லது வந்து இது வந்து எத்தனாவது ப்ரோட்டோடைப்பாக இருந்தது, லைக் இந்த ஒரு டிசைன் ஆகட்டும். ஏன்னா டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு பார்த்துருந்தேன். ஸோ இது எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன்ஸ்க்கு அப்புறம் இது வந்திருக்கு, அண்ட் இது எப்படி வந்து லைக் இனிஷியலாக நீங்கள் யூசர்ஸ்க்கு கொடுத்து எப்படி வந்து ட்ரையல் பார்த்து எப்படி டெவலப் பண்ணீங்க அந்த டெவலப்மெண்ட்? ஸோ இது எங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர் ஜேர்னி. ஓகே. ஸோ எப்போவுமே வந்து ஒரு இனோவேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் 3 to 5 இயர்ஸ் டெடிகேட் பண்ணிடணும். கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா இனோவேஷன் இஸ் அ ஹார்ட் ஜேர்னி. அதுக்கு வந்து ரெடிமேட் ப்ரோட்டோகால்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இல்லாத ஒன்று நம்ம உருவாக்க போகிறோம். அதனால தான் இப்போ ஸ்டார்ட் அப்புன்றதே என்ன அப்படின்னா அந்த இனோவேஷன்றனால தான். ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3-5 வருஷத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏன் அந்த 3-5 வருஷம்னா ரீசன் அது. அந்த 3-5 வருஷத்துக்கு ஸ்டார்ட் அப்க்கு ரெவன்யூ மாடலே இருக்காது. ஓகே, தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் சம்திங் அண்ட் தேர். ஸோ அப்போ அஸ் அ ஃபவுண்டராக வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணதான். நான் வந்து ஜாப் குவிட் பண்ணுறேன். குவிட் பண்ணும்போது இட்ஸ் அ யூனிக் ப்ராப்ளம். ஓகே, என்னோட சிஸ்டர் அதை கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, எனக்கு அது தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இன்ஜினியரிங் ஸ்கில் ரைட்டாக யூஸ் ஆகணும். இது என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து நான் மற்ற கம்பெனியை மதுரைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் இவ்வளோ பண்ணதும் நிறைய கம்பெனிஸ் மதுரையில் வரணும், இங்கே இருக்க பொண்ணுங்களுக்குலாம் அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். பட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் ஐ டூ தட்? மதுரையிலேருந்து ஒரு நல்ல ஹார்ட் கோர் டீப் டெக் கம்பெனிஸை பில்ட் பண்ண முடியுமா, அதை வேர்ல்டு லெவலில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம சேவ் மாமா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நாங்கள் இனிஷியலாக வந்து இதோட பெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் சில ட்ரைபல் ஸ்டெப்பை இன்ட்ராக்ட் பண்ணோம். டிப்பிக்கலாக வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரிலையும் இந்த மதர் அண்ட் சைல்டு ப்ரோக்ராமுக்கு ஃபண்டு பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கோல் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அந்த ஜிடிபி வந்து மெட்டர்னல் டெத்து, நியோனேட்டல் டெத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஜிடிபியில் நல்ல நம்பர் இருந்தாலும் இங்கே இந்த இதில் இது இருந்தாச்சுன்னா அது உங்கள் ஜிடிபி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பேராமீட்டர். ஸோ அப்போ அவங்க நிறையா ஃபண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கோ, பார்டர் வில்லேஜாக இருக்கோ, அங்கே போய் நாங்கள் ஒரு சர்வே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணேன். லைக் ஃபஸ்ட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி அங்கே இருக்க ப்ரெக்னென்ட் மதர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட போய் பேசினேன். அதில் ஒரு மதர் என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்களோட செகண்ட் ப்ரெக்னன்சி. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் 7ஆவது மாதம் குழந்தையோட ஹார்ட் பீட் போயிருச்சு, அதனால் குழந்தை உள்ளே இறந்துருச்சு அப்படின்னாங்க. இது செகண்ட் ப்ரெக்னன்சி, நாங்கள் இதை மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு.
இந்த எல்லா இதையும் ட்ராக் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, தாய் கார்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பிக்மி சிஸ்டம் மாதிரி இருக்குது. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா எம்சிபி மதர் சைல்டு ப்ரொடக்ஷன் கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு என்னென்னா அவங்க எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்க, எப்பப்பெல்லாம் செக்அப் வந்தாங்க, எப்போ டெலிவரி ஆச்சு, குழந்தைக்கு வேக்சின் போட்டாங்களா, இது எல்லாமே அந்த ஒரு கார்டுலேயே ட்ராக் ஆகும். ஸோ நாங்கள் போய் அந்த மதர் நேம் சொல்லி அந்த கார்டை வி ட்ரை டு கெட் இட். அதில் எங்களுக்கு என்ன ஒரு ஷாக்கு அப்படின்னா, அந்த கார்டு படி குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் குழந்தை வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. ஓகே, வேக்சின் என்னென்னலாம் கம்ப்ளீட்டாக இருக்குன்ற டிக்கெலாம் அந்த குழந்தை பேரில் இருக்குது. ஓகே, அம்மாவோட பேர் அப்பாவோட பேரில் அதில் கார்டு போட்டு அவங்க அதோட டீட்டெயில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை இறந்து வச்சுன்றாங்க. எங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல. ஸோ வி டேக் தட் பர்டிகுலர் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட காமிச்சோம். நீங்கள் குழந்தை இல்லைன்றீங்க, ஆனால் இங்கே ரிப்போர்ட்டில் குழந்தை பிறந்துருச்சு, கவர்மெண்ட் கொடுத்த 6000 ரூபா ஃபினான்ஷியல் ஃபண்டே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு உங்கள் ஹஸ்பண்ட் சைன் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அது வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் பேசலை. அப்புறம் அவர் வந்துட்டார். எங்கள் வில்லேஜ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது. நான் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் மலையிலேருந்து வரணும், வந்துட்டு அங்கே ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணால் தான் செக்அப் பண்ண முடியும். அதனால் நான் எப்போவுமே என் ஒய்ஃபை செக்அப் கூட்டு போகிறதே இல்லை. டெலிவரி இந்த மாதிரி நான் மட்டும் தான் போகிறது மற்றதில். ஆனால் நாங்கள் செக்அப் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் கொடுக்குறாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது. ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்க ஒரு என்ஜிஓட தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த என்ஜிஓட்ட கேட்டு அந்த பர்டிகுலர் தாலுக்கு அந்த பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த இதில் எத்தனை பேஸ் லைன் டேட்டான்னு சொல்லுவோம். பேஸ் லைன் டேட்டா லாஸ்ட் 2 இயர்ஸாக எத்தனை பேர் ப்ரெக்னென்ட் ஆனாங்க, எத்தனை பேர் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் ஏதாவது மோர்டாலிட்டி நடந்துச்சுன்னா அந்த டேட்டா கேட்டோம். அங்கே ஒரு ஆஃபீஸர் போய் பார்த்தோம். அவங்க என்னென்னா ஒரு எம்டியான எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த எம்டி எக்ஸல் ஷீட்டில் பாப்புலேஷன்லேருந்து நிறைய மதர் போட்டு அவங்களாவே ரேண்டமாக எல்லா டேட்டா ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, லைக் யாராவது கேட்டாங்கன்னா இப்படி தான் நான் ஃபார்மேட்டில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே எங்களுக்கு என்ன ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டு நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, பாலிசி இது பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் மதர் செக்கப்புக்கு வரமாட்டேன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தே ஸ்டார்ட் ஃபீடிங் தட் இன்ஃபர்மேஷன், மேனிப்புலேட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஏன்னா இவங்களுக்கும் ப்ரெஷர் வரல அப்படின்னு. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களாவே என்ட்ரி போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஐடியா. ஸோ அப்போ என்னென்னா, ப்ரெக்னென்ட் மதரை உண்மையிலே வந்துட்டாங்களா வரலையா அப்படின்றத எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு வியரபிள் டிவைஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு கோல்ட் கலர் தீமில் ஒரு வாட்ச் ஃபார்ம் ஃபேக்டரில் வியரபிள் டிவைஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா ப்ரெக்னென்ட் மதர் கையிலையும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பிஹெச்சியில் ஒரு கியாஸ்க்கு மாதிரி செட் பண்ணிடுவோம். இந்த மதர் அவங்க இந்த டிவைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு அவங்களோட ஹார்ட் ரேட்டு, டெம்பரேச்சரு, பாடியில் இருக்கிற எல்லா வைட்டல் பேராமீட்டரும் ரெக்கார்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா அங்கே இன்டர்நெட்லாம் இல்லாதனால ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த மதர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் பிஹெச்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அது ரிமைண்ட் பண்ணிடும், அவங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு செக்கப் இருக்குது வந்துருங்க அப்படின்ட்டு. நாங்கள் என்ன கேரண்டி பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வெயிட்டிங்கே பண்ண தேவையில்லை, 1 ஹவருக்குள்ளே நாங்கள் செக்கப் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எப்படி மாடல்லாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, க்யூ எதுலேயுமே நிற்க தேவையில்லை, இந்த கியாஸ் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற டேட்டா அந்த டிவைஸ்க்கு போயிடும். ஓகே, அது ப்ளூடூத் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, அந்த டிவைஸ் வந்து உண்மையிலே நீங்கள் தான் வந்திருக்கீங்களான்றத ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சு கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, இந்த மதர் கரெக்டாக வந்திருக்காங்க, அப்போ நாங்கள் அட்டண்டன்ஸ் மாதிரி போட்டுருவோம், இந்த மதருக்கு செக்அப் கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு. இவங்களோட எல்லா டேட்டாவே அனலைஸ் பண்ணி டாக்டருக்கு காமிச்சிருவோம். ஓகே, ஸோ டாக்டருக்கு போகும்போது டாக்டர் அதை பேஸ் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை திருப்பி அந்த கியாஸ்க் மேலே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட ரிமைண்டர்ஸையும் நாங்கள் செட் பண்ணிடுவோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் போகணும் அப்படின்னு. ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த செக்அப் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ யாரெல்லாம் வரலை அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸரு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்பும் அந்த சாஃப்ட்வேரில். இந்த வில்லேஜில் இந்த 20 மதர் இன்றைக்கி செக்கப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த 20 மதருக்கு திருப்பி கால் பண்ணுவோம். செக்கப் வந்து ஒரு எஜுகேஷனல் கால் மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு. அப்படி உங்களால் வர முடியலன்னா நீங்கள் வந்து 2வது ஆப்ஷன் வீட்டிலேயே நீங்கள் செக்கப் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி வீட்டில் கேட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஆஷா ஒர்க்கர் அவங்களுக்கு ஒரு உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த 5 மதருக்கு நீங்கள் வீட்டில் போய் செக்அப் பண்ணிடுங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம். இப்போ அவங்க போய் அங்கே செக்அப் பண்ணும்போது திருப்பி அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், இந்த வேரபிள் டிவைஸ் அதோட கனெக்ட் ஆகி டேட்டாவை எடுத்துரும். ஸோ நம்ம செக்அப் கம்ப்ளீஷன்றது கொண்டு வந்துடும். இப்போ இந்த 2மே நடக்கலை அப்படின்னா அந்த மதர்கிட்ட மைக்ரேட் ஆகிட்டாங்களா? ஏன்னா நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா இவங்க வந்து ஜாபுக்காக இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஓகே, அப்படி மைக்ரேட் ஆகிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இத்தனை மதர் உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் அவங்கள ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது. நாங்கள் பேக்எண்ட்லேருந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா மதரும் கரெக்டாக வராங்களா, ஆன் டைம் செக்அப் போயிட்டுருக்கேன்னு மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். சில மதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8வது மாதம் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க, அவங்ககிட்ட எங்கள் சிஸ்டம் அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 50,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க, ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த மதருக்கு அப்படின்ட்டு. எங்களுக்கு என்ன டவுட்னா
ரொம்ப வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற டவுட். இன்னொரு மதருக்கு என்னென்னா ஒரு 2 நாள் டேட்டா வருது, அப்புறம் டேட்டாவே வரமாட்டேங்குது, அப்புறம் டேட்டா வருது, டேட்டா வரமாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் பார்த்தோம் நாங்கள் கொடுத்த எந்த டிவைஸுமே அவங்ககிட்ட இல்லை. ஓகே, ஸோ அவங்க கேட்டோம் நீங்கள் டிவைஸ் தொலைச்சிட்டிங்களா, எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு எதுக்கு வாட்ச், அந்த வாட்சை கொடு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் வந்து மலையில் வந்து ஒரு 5-6 தடவை ஏறி இறங்குறாரு. ஸோ கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே கொண்டு போகிறாரு. ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் எடுத்துட்டாரு, அதனால தான் இது பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு என்ன சேலஞ்சு அப்படின்னா, இந்த டேட்டா வராட்டினா எங்களால் அவங்கள ரிஸ்க் அனலைஸ் பண்ணுறது இதாக இருக்கும். செகண்ட் வந்து அவங்கள வெரிஃபையும் எங்களால் பண்ண முடியாது, உண்மையிலே உங்களுக்கு செக்அப் நடந்துச்சா இல்லையான்ட்டு. ஸோ எப்படி வந்து இவங்களை டிவைஸை யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒரு கோல்ட் கலரில் தீமில் பண்ணும்போது உமன் லைக் டு வியர் அப்படின்றதான் எங்களோட தாட்டு. பட் அங்கே அப்படி இல்லை. ஓகே, இன்னொரு மதர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்க டிவைஸ் ரொம்ப லக்ஸரியாக இருக்குது, நான் இதை போட்டுட்டு என் வில்லேஜில் போனால் எல்லாரும் என் கையை பார்த்துட்டே இருக்காங்க, அதனால் நான் வந்து வெளியில் போகும்போது டிவைஸ் போட மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் தான் போடுவேன். ஸோ ஒரு இன்கன்சிஸ்டன்ஸை பார்த்தோம். இந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாட்டினா இவ்வளோ டெக்னாலஜி பில்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. ஸோ அப்போது ஒரு மதர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் எதை உங்கள்கிட்ட இருந்து எடுக்க மாட்டார் அப்படின்னா, டக்குன்னு அந்த லேடி வந்து தாலி கேட்கறத தவிர மிச்சம் எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நம்ம இதே டிவைஸை சிம்பிளிஃபை பண்ணி தாலி கயிறில் அட்டாச் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே, மதர் சென்டிமெண்ட்டாக ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஹஸ்பண்டும் அதை போட மாட்டார். ஓகே, அந்த டெக்னிக் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ புதுசாக ஆன்போர்ட் ஆகிற ஒவ்வொரு மதருக்கும் என்ன பண்ணோன்னா, அங்கே ரிலீஜியஸாக இருக்கிற ஒரு வயசான பாட்டி யாராவது இருப்பாங்களா, அவங்க வழியாக கோயிலிருந்து அந்த இதை அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டோம். ஓகே, ஒரு ரிலீஜியஸ் டச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது ஒன்றை பார்த்துக்கும், சேஃபாக ஒன்று பார்த்துக்கும், உன் குழந்தைய பார்த்துக்கும், நீ வந்து இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. அது எங்களுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, ஸோ அது போட்டோன்னே எங்களுக்கு டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த டேட்டா வச்சு ஹை ரிஸ்க் யார் இருக்காங்க, சம்டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வில்லேஜில் ஹை ரிஸ்க்கை கண்டுபிடிச்சிருவோம், அவங்கள வந்து ரெஃபரல் பண்ணுவோம். ரெஃபரல்ன்றதுனா, நீ வந்து இந்த 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 ஊரில் போய் சிட்டியில் போய் பாரு, ஜிஹெச்சில் போய் பாருமான்னு ரெஃபரல் எழுதி கொடுத்துருவாங்க. 99% ஆஃப் ப்ரெக்னென்ட் மதர் அப்படி போகவே மாட்டாங்க, ஹை ரிஸ்க்காக இருப்பாங்க. ரெஃபரல் எழுதி கொடுத்துற டாக்டர், ஏமா நீ ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்க, உனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, அனிமிக் இருக்குது, நீ வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குமா, உனக்கு போய் பிளட்டு வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அங்கே போக மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இ-சஞ்சீவினின்னு ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, அது வந்து டெலிகன்சல்டேஷன் போர்ட்டல். ஸோ அதை வந்து எங்கள் ப்ராடக்ட்டோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இப்போ அதே டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜிஹெச் டாக்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருப்பார். ஸோ இவங்க ரெஃபரல் கொடுத்தாங்கன்னா, இவங்க இந்த மதர் வந்து இங்கே கியாஸ்க்கு முன்னாடி நின்று ஆன்லைன் கால் எடுத்துக்கலாம். ஓகே, ஆன்லைன் காலில் வந்து அவங்க உடனே அட்மிட் ஆகணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து தே கேன் பிக்கப், ட்ராப் தம் டு த ஏரியா, அவங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு தே கேன் பி ட்ராப் பேக் டு த ஹோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா, ஹை ரிஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் போய் பேசணும், நம்ம ஹை ரிஸ்க் கண்டுபிடிச்சிட்டோம், யார் யாரெல்லாம் எந்தெந்த ரீஜன் வைஸாக இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துருவோம், அதில் எந்த வில்லேஜில் அதிகமான ஹை ரிஸ்க் மதர் இருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஹை ரிஸ்க் மதர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், அவங்க வந்து அனிமியா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அயன் ரிச் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம், அது நிறையா கொடுப்போம். அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷனில் சுகரை கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம், சுகர் பேஸ்ட் இல்லாமல் கொடுப்போம். ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் கூட இருக்க போகுது அப்படின்னா அது ரிலவெண்ட்டான நியூட்ரிஷன் கொடுப்போம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, நியூட்ரிஷனை காமனாக கொடுக்காம அதை பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நியூட்ரிஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு மதரும் வெயிட் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே வரணும். லைக் ஒவ்வொரு மாதமும் அவங்களோட வெயிட் வந்து ஒரு 500 கிராம் வந்து மினிமம் 500 கிராம், மேக்ஸிமம் 1 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓவராலாக ப்ரெக்னன்சி அவங்க டெலிவரிக்கு வரும்போது மினிமம் 8 to 10 kg இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அப்போ தான் பேபியும் நல்லா வளர்ந்துருக்கு, அம்மாவுக்கும் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்களுக்கு என்னென்னா, இந்த எல்லா மதருக்கும் ஒரு வெயிட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஒவ்வொரு செக்அப் நடக்கும்போதும் 53 இருக்காங்க, 52 அப்படி குறையுது. எங்களுக்கு டவுட் என்னென்னா, நியூட்ரிஷனும் கொடுக்குறோம், ரிஸ்க்கும் குறைய மாட்டேங்குது, வெயிட்டும் குறையுது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு, சரி திருப்பி அவங்க வீட்டுக்கு போவோம், போய் அசஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போகிறோம். அங்கே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு என்னென்னா, நாங்கள் என்னென்னலாம் நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ அதெல்லாம் அந்த லேடி ஒரு கழனி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆடுக்கும் கொடுத்துட்ருக்கு. ஓகே, எங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. நாங்கள் கேட்டோம், ஏன் கொடுக்குறீங்கன்னா, இல்லை சார், மாடுக்கு கொடுத்தா அது ஒரு 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா கறக்கும், 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா கிடக்கும் அப்படின்ட்டு. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. என்னென்னா, நீங்கள் இவ்வளோ டெக்னாலஜி வச்சு ஹை ரிஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டிங்க, நியூட்ரிஷன் கொடுத்துட்டீங்க, இப்போ அவங்க கன்சியூம் பண்ணால் ஹை ரிஸ்க்லேருந்து தப்பிச்சு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் போயிடுவாங்க, ஆனால் நியூட்ரிஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பார்த்துட்டு இருந்தோம், அது எப்படி அவங்க அந்த நியூட்ரிஷனை அவங்க வந்து மாடுக்கோ அல்லது ஆடுக்கோ கொடுக்குறாங்கன்றதை பார்க்கும்போது தண்ணி வழியே கொடுக்குறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ இந்த நியூட்ரிஷனை 2 பேக்கப் பிரிச்சிட்டோம். ஒன்று எப்படினாலும் ஆடுக்கும் மாடுக்கு தான் போகுது. இன்னொன்று என்ன பண்ணிட்டோம்னா அவங்க குடிக்கிற வாட்டரில் பானையில் வச்சுருப்பாங்க, அதில் போய் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஓகே, ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து அது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவுமே சொல்லலை. ஓகே, எப்படினாலும் இன்னொரு பேக்கெட் அங்கே போயிடும் எங்களுக்கு தெரியும், பட் இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2-3 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு டாக்டர் கால் பண்ணார். செந்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரில, எல்லா மதரும் வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹீமோகுளோபின் எல்லா மதருக்கும் 11க்கு கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் சொன்ன டாக்டர்கிட்ட நாங்கள் குடிக்கிற தண்ணியை ஹேக் பண்ணிட்டோம். ஓகே, நவ் தே ஆர் அன்னோன்லி ட்ரிங்கிங் ஒன் ஆஃப் த ஹை குவாலிட்டி நியூட்ரிஷன் எனபிள்டு வாட்டர். ஆக்சுவலாக இந்த ட்ரைபல்ஸ்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க நேச்சுரலாகவே அந்த தண்ணியில் வந்து இந்த வேறு ஏதாவது ஒன்று போட்டிருக்காங்க. அவங்களோட தண்ணியும் கொஞ்சம் கலராக தான், டிஃப்ரெண்ட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் அதை போடும்போது அவங்களும் எங்களை ரெசிஸ்ட் பண்ணலை, எதுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அந்த வேரை நாங்கள் போடுறோம் அப்படின்ற மாதிரி இதில் பண்ணிட்டோம். ஸோ அவங்க எங்களுக்கு பெருசாக ரெசிஸ்ட் பண்ணல. நேச்சுரலாக அவங்கள அந்த தண்ணியை குடிக்கும்போது எங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கன்சியூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 ப்ராப்ளத்தை இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் போல. லைக் ஏன்னா இப்போ மக்கள் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வருது ஐடென்டிஃபை பண்ணி ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது. பட் இதை நான் கரெக்டாக கேட்குறேன்னு கூட தெரில. பட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட, ஏன்னா இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாம்ஸ் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணோம், அந்த ஒரு கார்டோட ஒரு நம்பர் வந்து வாங்கணும் அப்படின்னு. ஸோ அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி யோசிக்கிறாங்க, ஜிஹெச் போகணுமா, அங்கே அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாகட்டும். இது நான் தப்பாக சொல்ல வரல, பட் ஸ்டில் அந்த இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு கிராமத்தில் போகிறோம், இல்லை ஒரு வில்லேஜில் போகும் பொழுது மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இதாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆகட்டும், இந்த இன்ட்ராக்ஷனாக ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸோட கனெக்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு இன்னொரு ஹையர் ஜிஹெச் டாக்டர் கிட்ட கனெக்ட், இது எல்லாமே லைக் ஈஸியாக இருந்ததா லைக் இந்தியாவில்? ஏன்னா இன்றைக்கி டாக்டர்ஸ்க்கு புரிய வைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். ஆக்சுவலாக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு பாசிபிளா அப்படிங்கிறது கூட நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிளாக இருந்தது இந்தியாவில்? நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, ஒரு விஹெச்என் வில்லேஜ் லெவல் ஹெல்த் நர்ஸ் அல்லது ஆஷா ஒர்க்கர்னு அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து வந்து ஏஎன்எம் அப்படின்னு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காங்க. இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளாக் லெவல் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காங்க. இதான் வந்து ஆர்கிடெக்சர். ஓகே, கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணால் ரெடி. அவங்களோட கவர்மெண்ட்டோட ஒரே கோல் வந்து மெட்டர்னல் டெத்து நடக்கக்கூடாது, இன்ஃபேன்ட் டெத்து நடக்கக்கூடாது. அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டெத்து நடந்துச்சுன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதுக்கு டெத் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏன் இது நடந்துச்சு, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பாலிசி லெவலில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே ரியல் பெயின் பாயிண்ட் யாருக்குன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ட்ராக் பண்ணுறதுக்கோ மானிட்டர் பண்ணுறதுக்கோ கரெக்டாக சிஸ்டம் இல்லை, எல்லாமே ஹியூமன் பேஸ்டு ஒன். நீங்கள் இப்போ எங்களோடது என்னென்னா, நம்ம ஒரு டெக்னாலஜி பண்ணி அவங்கள புஷ் பண்ணி யூஸ் பண்ண வச்சோன்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு யூஸ். ஓகே, இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட டே டு டே ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ நாங்கள் ஹெல்த் ஒர்க்கருக்கு ஆஷா ஒர்க்கரோட பெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒரு பெயின் பாயிண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மதர் வராங்கன்னா ஒரு ரெக்கார்ட் புக்கு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து எழுதுவாங்க, மதர் பேர் போட்டு பிபி என்ன இதை எழுதுவாங்க. இது எழுதி முடிச்சோனையும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு போர்ட்டல் இருக்குது, அதில் உட்காந்து, அதுக்கு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட இருக்காது, ஃபோனில் எடுத்து இப்படி ஜூம் பண்ணி என்ட்ரு பண்ணுவாங்க. ஓகே, இது முடிச்சோனையும் பார்த்தீங்கன்னா அன்மூல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அது இது பேபிக்கான போர்ட்டல். கோவின் ஒரு போர்ட்டல் இருக்குது, அது வேக்சினுக்கான போர்ட்டல். இது எல்லா போர்ட்டலையும் அவங்க வந்து ஃபோனில் தான் அக்சஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ட்ரு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ எங்களோட தாட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கை நான் ஜீரோ பண்ணுறேன். ஓகே, டேட்டாவை டிவைஸ் வழியாக டேரெக்டாக எடுத்துருவேன், எந்த மதர் வந்தாங்கன்றதை கியாஸ்க் வழியாக எடுத்துருவேன். ஓகே, உங்களோட எல்லா லேப் ரிப்போர்ட் நீங்கள் மேனுவலாக எழுதுறீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும், யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த எல்லா போர்ட்டலையும் பேக் எண்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கே ஜீரோ ஆயிடும். ஓகே, அப்போ அது வந்து அவங்ககிட்ட வந்து சப்போர்ட். ஓகே, செகண்ட் வந்து என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வச்சிருக்காங்க, யாருக்குன்னா ஆஷாக்கு. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ். ஸோ அந்த இன்சென்டிவை ட்ராக் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ அவங்க மோட்டிவேட்டட். இப்போ என்னன்னா, இவங்க எல்லாருமே டெம்பரரி ஒர்க்கராக இருப்பாங்க. ஓகே, ஒரு 5,000 rupees 6,000 சம்பளம் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்களுக்கு இன்சென்டிவ் மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். உங்களுக்கு எப்பயும் போல சம்பளம் வந்துடும், அதை தவிர நீங்கள் எத்தனை சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணுறீங்களோ, ஒரு மதருக்கு 200 300 100 மதர் வந்து அதுவே உங்களுக்கு ஒரு டீசென்ட் ரெவன்யூ ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரு பாலிசி லெவலில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, டாக்டர்கிட்ட எங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா, நிறைய டாக்டர் வந்து சம்டைம் ஃபிசிக்கலாகவே அங்கே போக மாட்டாங்க, பட் தே வாண்ட் டு கெட் மானிட்டர் எல்லாமே இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், டிஜிட்டலாக கொண்டு வந்தோம்.
நீங்கள் ஃபிசிக்கலாக போக வேணாம் டாக்டர், நீங்கள் ஆன்லைனில் ஃபோனில் பார்த்துக்கலாம், இங்கேருந்து ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றப்போ டாக்டருக்கு அது ஒரு வேல்யூ ஆடடாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் பேஷண்ட்டே கொஞ்சம் தான் பார்ப்பேன், ஏன்னா வரது 10 பேரோ 20 பேர் தான் வருவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே 100 பேர் வராங்க. ஓகே, என்னால் 100 பேரை பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ டாக்டர்கிட்ட வந்து என்னென்னா, எனக்கு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஹை ரிஸ்க் மதரை பாருங்கள் அப்படின்றப்போ அவங்க எப்படி வந்து ஹை ரிஸ்க் மதரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருந்த நாலேஜ் கெயின் பண்ணி ஒரு ஏஐ சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணோம். இப்போ இந்த ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணோம்னா, அந்த 200 பேரை ஸ்க்ரீன் பண்ணி அதுவே 2 பக்கெட்டில் போட்டுரும். ஹை ரிஸ்க் மதர், இந்த 30 பேர் ஹை ரிஸ்க் மதர், இவங்கெல்லாம் நார்மல் ரிஸ்க் இந்த கேட்டகரி அப்படின்னு. அப்போ டாக்டர் வந்து ஹை ரிஸ்க் மதருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், ரிமைனிங் மதருக்கு லேட்டராக கொடுத்துக்கலாம். அட்வான்டேஜ் இவன் நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லாட்டினா கூட யூ குட் ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். அது டாக்டருக்கு பிடிச்சிருந்துச்சு. டாக்டரும் சில நேரத்தில் டேட்டா என்ட்ரி பண்ணணும், ஸோ அதை நாங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ப்ளஸ் வந்து என்னென்னா ஹைலைட் பண்ணுவோம், இந்த டாக்டர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுறது, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேசி அது பண்ணுறது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய இனோவேஷன் அவார்டு வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க, டிஜிட்டலாக என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நாங்கள் அப்ளை பண்ணுவோம் அதை. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணிட்டு நாங்கள் வந்து அவருக்கு பதிலாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி வீடியோலாம் எடுத்து போடுவோம். ஸோ வி மேக் தம் டு வின் த அவார்டு. ஓகே, அப்போ என்னன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தட் இஸ் அ மோட்டிவேஷன். ஓகே, நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு என்னென்னா நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல டீம் இருக்குது, அது இந்த மாதிரி அப்ளை பண்ணி அவார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கலாம். ஸோ அதை நாங்கள் எங்கள் பர்சனலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரெகக்னேஷன் வராரு அப்படின்னா, டிப்பிக்கலாக அவர் வந்து அவரோட ஐஏஎஸ் குரூப்பில் போடுவார். அப்போ அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் வரும் எங்களுக்கு, எங்களுக்கும் வந்து பண்ணுங்கள், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் பண்ணும்போது நாங்கள் ஏதாவது புதுசாக ஒரு நியூ இனோவேஷனை ஆட் பண்ணிக்குவோம். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணாமல் லைக் வேக்சினேஷனுக்கு புதுசாக ஏதாவது பண்ணலாமா, பேபிக்கு ஏதாவது புதுசாக பண்ணலாமா அப்படின்ற. அதனால் எங்கள் ப்ராஜெக்ட் ஆனால் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்லேயே இருக்கும். ஏன்னா புதுசாக நம்ம சொல்யூஷனை பண்ணுவோம். இந்தியாவில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுமே கல்ச்சுரலி டிஃப்ரெண்ட். நீங்கள் இங்கே ஒரு ரீஜனில் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து மகாராஷ்டிராவில் போய் பண்ண முடியாது. அங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கல்ச்சுரல் இனோவேஷனும் பண்ண முடிஞ்சனால தான் எங்களால் அடாப்ஷன் பண்ண முடிஞ்சு. ஓகே, இல்லாட்டினா ஸோ எங்களோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதே இது நாங்கள் அர்பனில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த சிஸ்டம் எங்களுக்கு ஒர்க் ஆகிருக்காது. ஓகே, இதை நாங்கள் எங்கே ரியலைஸ் பண்ணோன்னா, ரீசெண்டாக யூஎஸில் வந்து மெட்டர்னல் டெத் நிறைய இருக்குது, ஆனால் பெருசாக இருக்கா தெரியாது யாருக்கும். அங்கே வந்து நாங்கள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, யூஎஸில் வந்து இந்த மாதிரி கிராஸ் ரூட் லெவலில் இனோவேஷன் பண்ணுற ப்ராடக்ட்டே இல்லை. ஸோ யூஎஸில் பண்ணுற ப்ராடக்ட்லாம் ப்ரீமியம் கலிஃபோர்னியாவில் இருக்கிற கஸ்டமருக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸாஸ் அல்லது வந்து மிடில் இருக்கிற சிட்டிஸ்லாம் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது டெக்னாலஜி. ஏன்னா அவங்க ரொம்ப ரூரலாக இருக்காங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு. ஸோ தே லைக் அவர் அப்ரோச் பிகாஸ் ஆஃப் த பாட்டம் அப்ரோச் பண்ணும்போது அது அவங்களுக்கு எஃபெக்டிவ் மாடலாக. ஓகே 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 ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியலி இதை வந்து ப்ராடக்ட்டை செஞ்சு விற்கணும் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் போயிருந்தால் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்ற இன்டென்ஷன் நாங்கள் ரொம்ப கிளியர். இது வந்து யூனிக் ப்ராப்ளம் எவ்ரி ஒன் ஃபேஸிங். வருஷத்துக்கு ஒரு 140 மில்லியன் பேபிஸ் ஆர் பார்ன், ஆல்மோஸ்ட் 14 கோடி குழந்தைங்க வருஷத்துக்கு உலகம் ஃபுல்லாக பிறக்குது. ஸோ யூனிக் ப்ராப்ளம் டு சால்வ். ஓகே, அதில் அப்போ இது வந்து எல்லாருமே லைஃப்பில் 1 or 2 டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது ப்ரெக்னன்சி. ஸோ இதை சால்வ் பண்ணணுன்றதான் எங்களோட கோல். கமர்ஷியல் ஆட்டோமேட்டிக்லி வில் ஹேப்பன். ஸோ அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாலிசியில் டிஃபைன் பண்ணிடுவோம். செகண்ட் வந்து என்னன்னா, வி டோன்ட் பிளேம் த சிஸ்டம். அகெயின் வி ஃபைண்ட் அ வே டு நேவிகேட் தி சிஸ்டம். ஓகே, நீங்கள் இந்தியாவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அப்படி தான் பண்ணணும். யூ ஷுட் நாட் பி எமோஷனல், ஷுட் நாட் ஹேவ் அ ஈகோ லைக் ஹவு ஐ நோ திஸ், அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. யூ ஹவ் டு நேவிகேட் த சிஸ்டம். ஏன்னா இந்த ஐடியாவை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம், நிறைய கவர்மெண்ட்டாகவே இனிஷியேட் பண்ணியிருக்கலாம், ஈவன் யூனிசெஃப் லெவலில் கூட இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே என்ன சேலஞ்சாக இருந்திருக்கும் அப்படின்னா, எல்லாமே டாப் லெவல் அப்ரோச்சில் இருந்திருக்கும். ஓகே, ஈவன் நாங்களே வந்து இப்போ சென்ட்ரலுக்கு என்ன நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறோன்னா, நீங்கள் பாலிசி டெஃபைன் பண்ணுறது டாப் லெவலில் இருந்து பண்ணுறீங்க, பட் பாலிசி வந்து பாட்டம் லெவலில் இருந்து இருக்கும். ஓகே, அது கல்ச்சரலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் பாலிசி வந்து லாஸ்ட் மேலுக்கு ரீச் ஆகும், ஓகே, இல்லைன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் எங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சதுக்கு ரீசன். சூப்பர். ஸோ இன்றைக்கி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மெட்டர்னல் டெத்தை வந்து ஒரு கன்சிடர் பண்ணுறாங்க, ஜிடிபி வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறதா, இல்லை ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்னு சொல்கிறதா, ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்? ஓகே, மெட்டர்னல் ஹெல்த் அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், கவர்மெண்ட்டை ஆப்வியஸ்லி இது பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது, என்னென்னா ஃபெர்டிலிட்டி ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபெர்டிலிட்டி ரேட்டு வந்து இப்போ இந்தியாலாம் வந்து 1க்கு மேலே இருக்குது. ஓகே,
ஜப்பானோ சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா 0.3 கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ 0.3 அப்படின்னா நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்ல தெர் இஸ் நோ பீப்புள் இன் தட் கண்ட்ரி. அடுத்த 50 வருஷத்துல இருக்கவே ஆமாம், மாட்டாங்க. 50 வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜப்பான்ல ஒரு சீரியஸான இஷ்யூவா ஓகே, இருக்கு. ஈவன் சவுத் கொரியாலையும் அதே பிரச்சனை தான். எல்லாருமே எல்டர் தான் இருக்காங்க. ஓகே. யாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றாங்க. ஓகே, 2 விஷயம் இருக்குது. என்னன்னா மெட்டர்னல் டெத் ஆச்சுன்னா ஜிடிபி அஃபெக்ட் ஆகணும் அப்படின்றனாலையும் இருக்கலாம். ஓகே, இவங்கெல்லாம் ஒர்க்கிங் நேச்சுரலாகவே போத் ஆர் ஒர்க்கிங்காக இருக்கனால ப்ரியாரிட்டி குறைக்கிறாங்க. யூஎஸ்லையும் அதே பிரச்சனை தான். ஓகே, இப்போ என்னன்னா நீங்கள் இமிக்ரேஷன் வச்சே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, நாங்கள் இதனால இமிகிரண்ட்டை கூட்டு வந்துக்குவோம், அவங்கள வச்சு நாங்கள் வேலை வாங்கிக்குவோம் அப்படின்னா 50 வருஷத்தில் இமிகிரண்ட் சிட்டிசன் ஆயிடுவோம். அவங்களோட கண்ட்ரியாவே இருக்காது அதுக்கு. தட் இஸ் ரியல். இப்போ இதுதான் நடக்குது உலகம் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் இதுதான் வந்து WHO, இது யுனைடெட் நேஷன் இவங்கெல்லாம் வந்து இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ வந்து மெட்டர்னல் டெத்துன்றது வந்து ஒன் ஆஃப் த கீ பேராமீட்டர் டு ட்ராக். ஓகே, எல்லா கண்ட்ரிக்கும் இது ஒன் ஆஃப் த கீ பேராமீட்டர். ஏன்னா வந்து ஃபெர்டிலிட்டின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கண்ட்ரியோட க்ரோத்துக்கு ஃபெர்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டர்னல் டெத்து அதோட கனெக்ட் ஆகிருக்கனால தான் இவ்வளோ ஃபண்டிங் சப்போர்ட், இவ்வளோ ஸ்கீம் மற்ற டிசீஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னா அதுதான் ரீசன். பட் எங்களுக்கு பர்சனலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் 11 குழந்தைங்க. ஆமாம். நான் என்ன யோசிக்கிறேன், அவங்க ப்ரெக்னன்சின்றது அவங்க அது பார்ட் ஆஃப் த லைஃப். பாதி லைஃப் அதுலேயே ப்ரெக்னென்ட்டாக இருந்தே ஆக்சுவலாக அது வந்து அவங்க காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது. ஏன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எங்களோட நாங்கள் நிறைய பண்ணும்போது என்னென்னா, இப்போ என்னோட அம்மாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நான்லாம் இவ்வளோ இதெல்லாம் எஃபர்ட் போடல, பழைய சோறை தான் சாப்பிடுவேன், பழைய சோறை தான் சாப்பிடுவேன், அப்படி தான் இது பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ நான் சும்மா போய் அனலைஸ் பண்ணேன் எப்படின்னு. பழைய சோறு ஹேஸ் த ஹையஸ்ட் ஹீமோக்ளோபின் அப்சர்ஷன். இது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே வந்து நம்மளோட ஓல்டு பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி இவ்வளோ பேபிஸ் அவங்க ஹேண்டில் பண்ண முடிச்சுன்னா பழைய சோறு தான். ஓகே, நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சோறை நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் தான் சாப்பிட்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்க மைக்ரோ ஆர்கனிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரைஸில் இருக்கிற அயன் வந்து அப்சர்வபிள் அயன் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன தான் அயன் சாப்பிட்டாலும் அது நம்மளோட பாடி அப்சர்வ் பண்ணாதான் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பழைய சோறு அது ஆகும்போது அது அயன் வந்து அப்சர்வபிள் அயனாக மாறி அதில் அப்போ காலையில் தான் எடுப்பாங்க. தட் இஸ் அ ரைட் டைம் டு அப்சர்வ் த அயன்ஸ். சின்ன டெக்னிக் இதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரைபஸ்ட் நாங்கள் கற்றுக்கிட்டது. இதை நாங்கள் இப்போலாம் அர்பனுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறோம். இது இப்படி தான் நீங்கள் வந்து அயன் அப்சர்வ் பண்ணுற அயன் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சப்ளிமெண்ட் எடுத்தாலும் இதிலேருந்து கிடைக்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க இதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ட்ரைவலே பார்க்குறேன், தே ஹாவ் மேட் திஸ் ஒன் அஸ் அ பார்ட் ஆஃப் தர் லைஃப். ஓகே, நான் நிறைய ட்ரைவல்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது, டெலிவரிக்கு மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஓகே, அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவனை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. தே ஷுட் பி என்ஜாய் தட் ஒன். ஸோ அதுதான் நாங்கள் பேஷனேட்டடாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்னென்னா, ஒரு மதர் ப்ரெக்னென்ட் ஆகினாங்கன்னா தே ஷுட் பி என்ஜாயிங் தட் 10 month பீரியட். ஓகே, காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சேஃபான டெலிவரி கொடுக்குறாங்க. அந்த பேபியும் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இது பண்ணுறாங்க. அதை நாங்கள் WHOடெல்லாம் ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் சேவாமலிருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்டை பார்க்கலாமா? எஸ், இதுதான் எங்களோட ப்ராடக்ட்டு. ஓகே, அங்கே சொன்ன மாதிரி இட்ஸ் கல்ச்சரலி டிசைன்டு. இதில் மெயினாக இதுதான் சென்சாரு. ஓகே, இது வந்து அவங்களோட ரிலீஜியஸ் பேசிக்காவோ அவ்வளோ. இப்போ அர்பன் உமன்னா ரொம்ப ஃபேண்டஸியாக போட்டுக்கலாம், ரூரல் உமன்னா தாலிகேரில் கூட மாட்டிக்கலாம். ஸோ அவங்களோட கல்ச்சரலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இட்ஸ் மாடுலர் டிவைஸ். இப்போ நாங்கள் பேபிக்கும் இதை பண்ணுறோம். ஸோ பேபிக்கும் இதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா பேபியை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பேபிக்கு இது என்னோட ஓன் பர்சனல் இது. என்னோட பேபி வந்து நான் தான் நைட் பார்த்துக்குவேன், பேபியை மானிட்டர் பண்ணுவேன். திடீர்னு மிட் ஆஃப் த நைட் அழுவாங்க. ஓகே, ஏன் அழுகுறாங்கன்றது தெரியாது. ஸோ நியூ பேரண்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். நைட்டு 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கால் பண்ணி ஓடுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பர்பிங் பண்ணணும், அது வந்து நெஞ்சிலே நின்றுருக்கும், அதனால பேபி அழுகுது. நீங்கள் திருப்பியும் ஃபீட் பண்ணீங்கன்னா பேபி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதான் ரீசன். இப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, அழுகாமல் அது வாய் திறந்து சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு, நம்ம இவ்வளோ அழைய தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், பேபி அழுகிறதுல எதுவும் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு. ஏஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா அது சூப்பராக ஒர்க் ஆகும், சூப்பராக கண்டுபிடிச்சி ஒர்க் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்லி உலகத்தில் இருக்கிற எல்லா பேபியும் 6 மாதம் 5 பேட்டர்னில் தான் அழுகுது. ஃபஸ்ட்டு வந்து ஹங்கர், வயிறு பசிக்குதுன்றதுக்காக. செகண்ட் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்க, நெஞ்சில் போய் அது அப்படியே நின்றுட்டு இருக்கு, பர்பிங் பண்ணணும். ஸோ இது செகண்ட் ரீசனுக்காக. தேர்டு வந்து என்ன அப்படின்னா, சாப்பிட்டுருச்சு வயிறு வலிக்குது, அதுக்கு அது தேர்ட் ரீசன். ஃபோர்த் வந்து என்னென்னா, பேபி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஓகே, அல்லது ஏதாவது பைட் கொசுவோ ஏதாவது கடிச்சிருச்சு, அந்த டயர்ட்னஸ் அது. ஃபிஃப்த்து வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு தூக்கம் வருது ஆனால் தூங்க முடியல, என்விரான்மெண்ட். இந்த 5 ரீசனில் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பேபியும் 6 மாதம் அழுகுது. இதில் என்ன, 6 மாதம் எந்த பேபியும் லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்காது. அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து அந்த அழுகிறது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக லைட்டாக சேஞ்ச் ஆகுது. பட் 6 மாதம் இட்ஸ் அ பியூர் ஃபார்ம், லைக் யூ கேன் ஈஸிலி மேப் இட்.
ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த என்னோட பேபிலாம் ஆகும்போது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம் மாடலை. ஓகே ஓகே, நிறைய பேபிஸ் அழுகிற பேட்டர்ன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோடய கொலாபரேட் பண்ணி நியூ பார்ன் பேபி அழுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏஐ மாடல் மாதிரி பில்ட் பண்ணிட்டோம். அது இப்போ எங்களோட அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்கள் ப்ராடக்ட் நான் கொடுங்க. இதுதான் இது. ஓகே, ஸோ பேபிக்குன்னு தனியாக இருக்குது, மாமுக்குன்னு தனியாக இருக்கா? இல்லை சேம் ப்ராடக்ட்டு. ஓகே, பேபிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காப்பு கேரில் அந்த சென்சரை மட்டும் எடுத்து மாட்டி விட்டுருவாங்க. ஓகே, அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த சென்சர் இந்த இதுல இருந்து ரிமூவ் பண்ணி இது சென்சார், இதுதான் சென்சார். ஓகே, சென்சார் அவங்க இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி அன்லாக் பண்ணிட்டு இப்போ பேபிக்குன்னு ஒரு காப்பு கேர் மாட்டுறாங்க அப்படின்னா அந்த கயர்ல போய் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓ சூப்பர். ஓகே, இது வந்து பட்டன் செல் பேஸ்ட் நம்ம பழைய காலத்து வாட்ச்ல இருக்கு. நம்ம ஆமா 6 months ஆஃப் பேட்டரி லைஃப். ஓ, 3ஆவது மாசம் கொடுப்போம் அம்மாக்கு. ஓகே, 9 மாசம் டெலிவரி பண்ண உடனே திருப்பி எடுத்துருவோம். பேட்டரியை அட்டாச் பண்ணிட்டு ஓகே பேபிக்கு கொடுத்துருவோம். ராதன், இது ஒரு இனோவேஷன் அப்படிங்கிறத தாண்டி ப்ராடக்ட் டிசைன் சூப்பராக இருக்குது சார். இதுதான் நாங்கள் ரொம்ப டிசைன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து இது எப்படி இப்படி ஒரு டிசைன் ஓகே தாலி கயிறில் போடணுங்கிறது வந்தாலுமே இதை எப்படி பண்ணீங்க? நான் உள்ள ஏதோ சென்சார் அப்படியே மேலே தெரியும், மேலே தெரியுமோன்னு நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது சார். இது ஆக்சுவலாக நான் இண்டஸ்ட்ரியில் அந்த எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி வந்து ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து ஹார்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பர்டைஸே ரொம்ப குறைவு. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் none of them able to do a product commercially viable product. Most of the hardware actually we are importing. Okay, ஆமா. ஓகே, ஸோ என்னோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு இது எப்படி அடாப்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் பிசிபி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, ஸோ ஒரு அடுத்தடுத்த லேயர் லைக் ஃபோல்டிங் மாதிரி லேயர் பண்ண அதான் இவ்வளோ சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வர முடிஞ்சுச்சு. ஸோ நாங்கள் இதை எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா வாட்சில் இருக்க காயின்ஸில் எடுத்து நம்மளோட டிவைஸ் இந்த சைஸில் இருக்கணும் அப்படி ரிவர்ஸில் டிசைன் பண்ணோம். ஓகே, ஸோ அதனால எங்களால் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வர போச்சு. ஸோ அதில் இருக்க எல்லா மெட்டீரியலுமே மெடிக்கல் கிரேட் மெட்டீரியல். ஓகே, அந்த ஸ்டீல் மெட்டீரியல்லாம் இதில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு இது அது செராமிக், பேக் சைடு வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் ஸ்டீல். ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து நாட் உங்களுக்கு இச்சிங்காக இருக்காது. இப்போ இந்த வாட்ச்லாம் போடும்போது இந்த பேட்டர்ன் ஒரு மாதிரி இதாகும், இச்சிங்காக இருக்கும். 24/7 யாரும் போட மாட்டாங்க. அதனால தான் இந்த டிசைனே வந்து இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் ஆல் லைக் செராமிக் மெட்டீரியல். அது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காது, ஈஸி கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இல்லை எனக்கு இந்த வியரபிள் வேணும்னா நான் கையில் சும்மா ஏதாவது கயர் கட்டிருக்கேன்னா இதில் அட்டாச் பண்ணால் கூட இந்த கயர் ஸ்மார்ட் வாட்சாக மாறிடும். ஓகே ஓகே. ஸோ அப்படியும் நம்ம ரீடிசைன் பண்ணி. ஸோ இது என்ன பண்ணும் சார்? இப்போ இது நான் வந்து ஒரு மாம் வந்து வியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தேர்ட் மந்த் ஒரு 4th monthல வியர் பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்? அவங்களோட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு 8 மணி நேரம் ஒரு டாக்டரை பார்க்க வைக்கிற ஒரு அந்த டைம் பீரியட் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை எப்படி 1 hour இது மாற்றுது? அண்ட் ஒரு மாமை என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இது சேவ் பண்ணுது? அதுக்கான என்ன டேட்டாஸ் இதில் கலெக்ட் பண்ணுது? ஸோ இப்போ நாங்கள் ப்ரெக்னென்சினா நீங்கள் வைட்டல்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹார்ட் ரேட்டு, அவங்களோட பாடி டெம்பரேச்சர், ஓகே, அப்புறம் பிளட் ப்ரெஷர், அப்புறம் SpO2 சேச்சுரேஷன் லெவல். ஓகே, அதுக்கடுத்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இசிஜியோட ஒரு பேட்டர்னை வச்சு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இசிஜி வேவில் அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கன்னா உங்களோட வேவ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகும், அதை வச்சு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து அவங்களோட ஸ்லீப்பு எவ்வளோ குவாலிட்டியாக தூங்குறாங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கியிருக்காங்களா, தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கா. ஏன்னா நாங்கள் ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னா அம்மாக்கு ஆக்சுவலாக இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட் பொசிஷனில் தூங்கினா தான் தூக்கம் வரும். ஸோ அப்போ வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸில் இருக்கும். ஓகே, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் கூடுச்சுன்னா பிபி கூடும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டி ஒரே இடத்துல இருக்காங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்து ஒரு மதர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகேம்மா நீ வந்து உனக்கு வந்து ப்ளசண்ட்டாக வந்து கீழே இறங்கியிருக்கு, நஞ்சுக்கொடி வந்து கீழே இறங்கியிருக்கு, நீ நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நீ ரொம்ப இது ஸ்ட்ரெயின் பண்ண அப்படின்னா எப்போ வேணாலும் அந்த செர்விக்ஸ் ஓப்பன் ஆகி இது ஓப்பன் ஆகி ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்குது, அல்லது பேபி ப்ரீமெச்சூராக டெலிவரி சான்ஸ் இருக்குது. இப்போ கன்சல்ட்டிங்கில் ஒரு டாக்டர் சொல்லிட்டார். ஓகே, இப்போ அந்த மதர் போகிறாங்க, அந்த மதருக்கு இதெல்லாம் தெரியல, அவங்க இப்போ எவ்வளோ ஆக்டிவிட்டி சொல்லிட்டு வெளியே வந்தோம்னா மறந்துடுவாங்க, அது பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கரண்ட் இருக்க சிஸ்டத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன், மதர் பண்ணிகிட்டே இருக்காங்க, திடீர்னு செர்விக் ஓப்பன் ஆயிடுச்சு, அட்மிஷன் லைக் அடிச்சு பிடிச்சி வராங்க, ஹாஸ்பிட்டலில் வராங்க, செர்விக்ஸ் வந்து இத்தனை சென்டிமீட்டருக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு, கண்டிப்பாக டெலிவரி பண்ணி ஆகணும் அப்படின்னா 7ஆவது மாதமோ 8ஆவது மாதம் பேபி டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அப்போ பேபி NICU போய் தான். ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் இதை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பேராமீட்டரில் கான்ஃபிகர் பண்ணிடும். ஓகே ஓகே, இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஆக்டிவிட்டி அப்நார்மலாக இருக்குது. ஓகே, ஒரு நாளைக்கு 6000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க, 8000 ஸ்டெப்ஸ், ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்குன்னா அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், போர்ட்டலில் சொல்லிடுவோம், இந்த மதர்
செர்விக்ஸு ஓப்பன் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு ப்ளசண்ட்டாக கீழே இருக்குது, இவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் எக்ஸஸாக இருக்குது. ஓகே. அப்போ சிஸ்டத்தில் வந்து ஒரு கால் ட்ரிகர் ஆயிடும், ஒரு 2வது வாரத்தில் ட்ரிகர் ஆயிடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் அது பேபி சொல்கிற மாதிரி, ஓகே அம்மா 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 நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா, இல்லாட்டினா நான் 7ஆம் மாதமே வெளியில் வந்துடுவேன், ஓகே அது உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், ஓகே அதனால் நீ ரெஸ்ட் எடு, டாக்டர் சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது தேர் ஆமாம் டாக்டர் சொன்னதே மறந்துட்டேன். ஓகே. ஏன்னா நிறைய இப்போ இருக்க இதெல்லாம் வந்து என்னன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம், நம்ம வெளியில போகலாம், ஓகே நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ரொம்ப, என்னை வெளில கூட்டு போங்க. இது பேபி மூணு கூட இப்போ தனியாக ஒரு வந்துருச்சு, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் போகிறதே ஒரு அதுதான் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்ன லைக் டாக்டர் அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, உனக்கு செர்விக்ஸ்க்கு இது வந்து எல்லா மாதிரிக்கும் கிடையாது. இப்போ உனக்கு வந்து ப்ளசண்ட்டாக கீழே ஓப்பன் ஆயிருக்கு, இல்லாட்டினா பேபியோட பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூட்ரஸில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில். அப்போ டாக்டர் இந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு. இப்போ இங்கே நார்மலாக இருந்து பண்ணுறீங்கன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு. இப்போ டாக்டரோட பிரச்சனை என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லையான்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கு இப்போ எந்த டெக்னாலஜி இல்லை. உண்மையிலே ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லை ரொம்ப எக்ஸசிவாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறாங்கன்னா நாங்கள்லாம் வந்து டிரைவிங் மோடெல்லாம் கண்டுபிடிச்சிரும். இப்போ மதர் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு, ஏன்னா நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியும். ஓகே மதர் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ டாக்டர் சொல்கிறாங்க நீ பைக்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது, நான் ட்ராவல் பண்ண கண்டுபிடிச்சிடும் நாங்கள். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம், லைக் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, லைக் இந்த தான் சீரியஸ்னஸ், இவங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்ட்டு, ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்குது, மூவ்மெண்ட் ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சில மதருக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுமா அப்போ தான் நார்மலாக பேபி டெலிவரி ஆயிருக்கணும் அப்படின்னா ரிவர்ஸில் ட்ராக் பண்ணும். ஓகே இந்த நீங்கள் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணணும், எக்ஸசைஸ் நிறையா பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா நடங்க, ஆப்பில் சொல்லிகிட்டே இருக்கும். அது ஆப்பில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஐ எம் அப்சர்விங் தட் நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே நீங்கள் நிறைய அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5000 ஸ்டெப்ஸ்னாச்சும் நடக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஓகே அப்போ வந்து என்னன்னா நீங்கள் நேச்சுரலாகவே டெலிவரி பண்ண முடியும், நார்மல் லேபர்லேயே டெலிவரி பண்ண முடியும். அப்போ வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் நீங்கள். இப்போ அதை எங்களால் பண்ண முடியும், சின்ன விஷயம் தான், பட் வி ஏபிள் டு கார்லேட் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நாங்கள் இந்த டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா 1 மாதத்துக்கு கேப்சர் பண்ணுறோம். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்மார்ட் வாட்சுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அது அடுத்ததான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு பட்டன் செல்லில் தான் ஆப்ரேட் ஆகுதுங்கும் பொழுது இது எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க, அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இப்போ நார்மலாக இருக்கிறதுல என்னென்னா, இப்போ டிஸ்பிளே ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக டேட்டாவை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. ஓகே ப்ளூடூத் ஓப்பன் பண்ணி கண்டினியூஸாக டேட்டா அனுப்பிட்டு இருக்கு. அங்கே டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் மதரோட ஹார்ட் ரேட்டை எவ்ரி நிமிஷம் தெரிஞ்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைப்பா, எனக்கு தேவை சம்மரி. ஒரு மாதம் கழிச்சு வராங்க, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு சம்மரி தான் தேவை. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கண்டினியூஸாக சிங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ நேச்சுரலாகவே ரேடியேஷன் இருக்காது. ஓகே இந்த டிவைஸு எப்போவுமே ஒரு டீப் ஸ்லீப் மோடில் தான் இருக்கும், ப்ளூடூத்தில் டேட்டாவை அனுப்பிக்கிட்டே இருக்காது. ஓகே ஓகே அப்போ என்ன பண்ணோம்னா ரேடியேஷன் இல்லாதனால அவங்களுக்கு இந்த ரேடியேஷனும் இந்த போட்டால் நம்மளுக்கு ஏதாவது ரேடியேஷன் ஆகுமா, அந்த மாதிரி கிடையாது. ஓகே ஏன்னா இந்த டிவைஸ் போட்டாங்கன்னா டேட்டாவை அதை எடுத்து அது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அப்போ மட்டும் தான் டேட்டாவை அனுப்பிட்டு திருப்பி டீப் ஸ்லீப் போயிடும். அப்போ நாங்கள் ரேடியேஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறோம், ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணியே வச்சுருக்கோம் எப்போவுமே. அப்போ என்ன ஆகுனா பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகிடும். டிஸ்பிளே இல்லாதனால எங்களால் பேட்டரி லைஃபை 3 நாள் 4 நாள்ல இருந்து 6 மாதத்துக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 6 months பேட்டரி 6 month லைஃப் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சு. செகண்ட் வந்து என்னன்னா, இதில் கலெக்ட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே வந்து கார்லேஷன் டேட்டா. தட் மீன் பிபி இவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல இருந்து இந்த மாதத்துக்கு பிபி எப்படி போயிருக்கு. ஓகே இது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணுமா, ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை இது செக் பண்ணணும். ஓகே அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும், எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போகும்போது ட்ரெண்ட் அனாலிசிஸ் காமிச்சிடும். ஓகே எவ்ரிடே அவங்களோட பேராமீட்டர் இருக்கு. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து எங்களுக்கு மீனிங்ஃபுல் ப்ராடக்ட்டை கொண்டு போக முடியுது. செகண்ட் ரீசன் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ராடக்ட்டை காமிக்காததுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் கேன் கேப்சர் சோ மெனி டேட்டா. என்னோட இசிஜி எடுக்கும், எல்லாமே எடுக்கும். பட் என்னோட டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த டேட்டா காமிச்சனா அவர் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம் ஓகே ஸோ எங்களோட ஐடியா என்னன்னா, இந்த கலெக்ட் பண்ணுற டேட்டா என்னோட ஓன் டாக்டருக்கே ஷேர் ஆனால் தான் இந்த டிவைஸ் ஹாஸ் அ வேல்யூ. ஓகே இப்போ என்னன்னா, இந்த டிவைஸில் நிறைய டேட்டா எடுக்குது, பட் இது யாருமே பார்க்குறது இல்லை. ஆப்பிள் கம்பெனி மட்டும் தான் நம்ம டேட்டா எடுத்துகிட்டு இருக்கு. வேற யாருமே இந்த டேட்டா வச்சு அனலைஸும் பண்ணல, ஏற்றுக்க போகிறதும் இல்லை. ஸோ அதை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த சிஸ்டத்தை நம்ம டிசைன். ஓகே ஸோ அப்போ இதோடைய டேட்டாஸ் வந்து இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் மாம் இருக்காங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து இது வந்து கமர்ஷியலி நீங்கள் லைக் வெளியே இப்போ நிறைய எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க சார்? இது நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 மதருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1000 டே கேரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 1,00,000 மதருக்கு ஆன்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த 40,000 பேர் இந்த இதிலேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்து யாரெல்லாம் பார்த்துக்கலாம்? அப்போ இது டாக்டரோட இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பார்ப்பேன், இல்லை இன்னொருத்தங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது எப்படி வந்து ஆன்போர்ட் பண்ணுங்க? ஹாஸ்பிட்டல்லையும் இந்த இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய இது இருக்கணுமா? எப்படி இது இந்த ப்ராசஸ் எப்படி சார்? ஸோ இப்போ நாங்கள் அது 3 லெவலில் கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வழியாக ஒரு சேனலில் ட்ரை டு ரீச் அவுட். ஏன்னா கவர்மெண்ட் சேனலில் எங்களால் ஒரு 70% மதர் ரீச் அவுட் பண்ண முடியும். ஓகே இது ஒரு பார்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஹாஸ்பிட்டல் சேனல் வழியாக நம்ம அதை கொண்டு போகிறோம். இது செகண்ட்.
இப்போ தேர்ட் வந்து அந்த ப்ரீமியம் அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமருக்கு என்ன பண்ணுறோம்னா தே கேன் பை திஸ் ப்ராடக்ட் டேரக்ட்லி. ஓகே, அவங்களோட ஹஸ்பண்ட் ஆப்புக்கு நம்ம டேட்டா ஷேர் பண்ணிக்குவோம். அவங்களோட ஓன் கைனகாலஜிஸ்டோட நம்பரோ ஏதோ அவங்க ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் சம்மரி மாதிரி அனுப்பிடுவோம். ஓகே, நான் செக்அப் போகும்போது எனக்கு ஒரு சம்மரி மாதிரி வந்துடும், உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வந்துடும். அதை அவங்க ஓன் டாக்டரோட அவங்க ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டை மூணு செக்மெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட இப்போ இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். தேர்ட் லெவல் வந்து டேரக்ட் கஸ்டமர் பேஸ்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி யூஸில் இருக்குது, எந்தெந்த இடத்துல நீங்கள் மும்பையில் அங்கே நிறைய பக்கம் சொல்கிறீங்க, மகாராஷ்டிரா சைடில், ஒடிசா அந்த சைடில் சொல்லும்போது இப்போ எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்னாலஜி ரியலாக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஃபேஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நான் அதான் சொன்னேன், இந்த பார்டர் ஸ்டேட் அண்ட் பார்டர் வில்லேஜஸ்லாம் ஃபுல்லாக ஹை ப்ரியாரிட்டி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இதில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, இது ஆந்திர பிரதேஷ், ஓகே, அப்புறம் இப்போ கேரளாவில் இப்போ இனிஷியேட் பண்ணலான் இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை. தென் தமிழ்நாட்டில் கொல்லி ஹில்ஸ் ரீஜனில் பண்ணோம். ஸோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை ஹை ப்ரியாரிட்டியாக எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக வந்து அஸ்ஸாம், சத்தீஸ்கர் இந்த ரீஜனுக்கும் போகிறோம். ஒடிசா, அஸ்ஸாம், சத்தீஸ்கர் இந்த ரீஜனுக்கு போகிறோம். இது எங்களோட ஹை ப்ரியாரிட்டி. பியாண்ட் கமர்ஷியலைசேஷன் நல்ல டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். ரியலாக மதரை சேவ் பண்ணணும். எவ்ரி மதர் வி சேவ், தட் இஸ் அவர் ரெவன்யூ ட்ராக்கிங் மாதிரி. அஸ் அ டெக்னாலஜி எவ்வளோ மதர் சேவ் பண்ணியிருக்கோம், இது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அந்த சேனல். அது வந்து ஜென்ரிக்காக தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த ரீஜனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ அது எங்களோட செகண்டரி இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும். தேர்ட் வந்து டைரக்ட் டு த கன்சியூமர் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வேறு தே கேன் பை ஆன்லைன், அப்படி தே கேன் கிஃப்ட் இட். இப்போ அதெல்லாம் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஐ கேன் கிஃப்ட் இட் டு மை சிஸ்டர், ஓகே, ஐ கேன் கிஃப்ட் இட் டு மை ஒய்ஃப், ரிலேட்டிவ்ஸ். இப்போ ப்ரெக்னன்சி ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபேமிலி கேன் கோ அண்ட் கிஃப்ட் இட். அது பண்ணுறோம். கார்பரேட்டோடையும் ஒரு மாடல் வரும். கார்பரேட் கேன் கிஃப்ட் டு தர் எம்ப்ளாயி. இப்போ என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு நான் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த ஹச்ஆர் கேன் ப்ரொவைட் திஸ் சிஸ்டம் டு தம். அது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணலாம்? அதே உமன் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா தே கேன் ப்ரொவைட் திஸ் கிட் அண்ட் சப்போர்ட் தம் ஆன் மானிட்டரிங். ஸோ இப்போது ஜென்ரலி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க இடம், ஒரு பார்டர் ஏரியாஸ், ஒரு ஹில் ஏரியாஸுங்கும் பொழுது ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏன்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்சுங்கிறதே இன்றைக்கி ஒரு 2000 ரேஞ்சில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கும் பொழுது, ஸோ இவ்வளோ இனோவேஷன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சிஸ்டம் உங்களோட நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்கும் பொழுது இதோடைய ப்ராடக்டோட காஸ்டிங் என்ன வருது, அஃபோர்டபிலிட்டியை வந்து எவ்வளோ ஃபோக்கஸிவாக வச்சுருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட மெயின் கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அஃபோர்டபுள். ஓகே, அந்த ரீசன் நாங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்னென்னா எங்களால் வந்து மேசிவ் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ எங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்ப யூனிக்கு. ₹1 per day அதான் எங்களோட மாடல். ஓகே, ஸோ வி ப்ரொவைட் அ கேர் ஃபார் 1000 day அம்மாக்கும் குழந்தைக்கும் ஃபார் ₹1000. அந்த ₹1000 பிரதம மந்திரி யோஜனான்ற ஒரு ஸ்கீம் வழியாக அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபார் அ மதர் இட்ஸ் லிட்ரலி ஃப்ரீ கைண்ட் ஆஃப் அ திங். ஓகே ஓகே. ஸோ அதுதான் எங்களோட மாடல். ஸோ அப்போ இது இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? இல்லை நம்ம கவர்மெண்ட் பண்ணுறனால அது மாசிவாக இருக்கனால, ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் ஹை ரிஸ்க் மதர்ஸ்க்கு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குறோம், நார்மல் மதருக்கு பண்ணுறது. அதனால அந்த பிஸ்னஸ் மாடல் நம்ம போகிறோம். பட் ப்ரைவேட்டுக்கு போகும்போது த ப்ரைசிங் மைட் சேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் தேவைப்படுறதுனால அந்த ப்ரைசிங் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே. பட் இந்த கவர்மெண்ட் பப்ளிக் செக்டரில் ₹1 per day அப்படின்ற மாதிரி சீரியஸ் நோட் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை அட்ரஸ் பண்ணி அதுவும் அஃபோர்டபுள்ங்கிறத தாண்டி இன்றைக்கி கவர்மெண்ட்டும் அதை வந்து இது பண்ணுறாங்களே. ஏன்னா இது ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு சைனா பண்ணணும், இல்லை வந்து ஜெர்மன் பண்ணணும், இல்லை வேறு யாராவது பண்ணுறதை விட நீங்களே பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கும் அட்ரஸ் பண்ணி அதை வந்து ஒரு சப்சிடைஸ்டாகவும் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் சொல்லுங்கள். எங்களோடது என்னென்னா அந்த மாஸ் அடாப்ஷன் சொல்லுவாங்க. டெக்னாலஜி வந்து ஹவு டெக்னாலஜி ஆப்ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜியோ எடுத்துக்கோம். ஜியோவால் எப்படி வந்து இன்டர்நெட்டை இவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, டெக்னாலஜி கேன் ஸ்கேல். டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வரும்போது காஸ்ட் டு த டெக்னாலஜி ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இந்த மேத்தை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, நான் வந்து ஒரு ப்ரீமியம் கஸ்டமருக்கு 4G 5G கொடுக்க டெக்னாலஜி காஸ்ட்டும், அதே இதை இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 1000 கஸ்டமருக்கு ப்ரீமியம் ப்ரைஸில் 4G கொடுக்கறதுக்கும், ஓகே, அதே இது வந்து 100 கோடி கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் அவங்களோட மேத். ஸோ வி ஆல்சோ ஃபாலோ த சிமிலர் மேத். அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து லார்ஜர் இது போகும்போது, ஏன்னா ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு 10,000 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக காஸ்ட் பர் டிவைஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ 2 பார்ட்டு யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஹெல்த் ப்ராடக்ட்டை போய் நான் ஒருத்தவங்கள்ட்ட செல் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை 20 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த ப்ராடக்ட்டை 2 லட்சம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, த ட்ரஸ்ட் டு த கஸ்டமர் இஸ் ஹை. ஓகே, கஸ்டமர் டஸ் நாட் கேர் அபவுட் வாட் இஸ் யுவர் ரெவன்யூ மாடல். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இட்ஸ் சேஃப் ப்ராடக்டா, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் மாடலில் வி ஆர் ஆப்ரேட்டிங் இட். ஸோ இன் ஜென்ரலி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணும், அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கூட டெவலப் பண்ணிடுறாங்க. பட் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எப்படி வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்ல, நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறதுங்கிறது ஒன்று ஆகட்டும், அல்லது இதில் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுக்கிறதாகட்டும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த காவலன்லேருந்து இவ்வளோ டேட்டாஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படி. ஸோ இந்த பாத்வே அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறேன், இதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இதை வந்து யூஸ் பண்ண வைக்கணும், இதுக்கான சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் அதை எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சப்ப? நிறைய இனோவேட்டரோட அவங்களோட ஒன் ஆஃப் த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அவங்க ஒன்று ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நான் பண்ணுறது பர்ஃபெக்ட் 100% அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஐ எம் நாட் ரெடி டு லிசன் எனி ஒன்ஸ் ஃபீட்பேக். ஏன்னா நானே ஒரு இன்டெலிஜென்ட், நான் இது என்னோட ஓன், இது என் பேபி, ஐ நோ ஹவு டு ஹேண்டில் த பேபி. இது ரொம்ப எமோஷனலாக அட்டாச் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது உங்களோட ஓன் ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ நானே வந்து என்னோட சிஸ்டருக்கு ஸ்டார்ட் பண்ணேன், பட் அதுதான் பர்ஃபெக்டான சொல்யூஷனு, நான் அதை மட்டும் தான் செல் பண்ணுவேன் அப்படின்னா என்னால் ஸ்கேல் பண்ண முடியாது. ஸோ அஸ் இனோவேஷன்றது என்ன அப்படின்னா, அடாப்ஷன் தான் இனோவேஷன். ஓகே, ஒரு ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறீங்க, அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, ஆனால் யாருமே அதை யூஸ் பண்ணனா அது எந்த யூஸ்மே கிடையாது. ஓகே ஓகே, ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா, டெஸ்லாவோட இனோவேஷனும் எடிசனோட இனோவேஷனோட மெயின் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, எடிசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இனோவேஷன் எப்படி நிறைய பேருக்கு கொண்டு போகிறது அப்படின்றது அவரோட ஃபோக்கஸ் இருக்குது. டெஸ்லாவோடது என்ன, ஐ வாண்ட் டு டூ சம்திங் யூனிக், நோ ஹியூமன் எவர் தாட். அப்படி அவர் திங்க் பண்ணுவார். டெஸ்லா என்ன பண்ணுவார்னா, ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஆனால் அது நிறைய பேர் யூஸ் பண்ணணும், அதை அப்படின்னு திங்க் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னென்னா, லிசனிங் யுவர் கஸ்டமர். ஓகே, நிறைய ஆண்டர்ப்ரனர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு அதுதான். இது என் ப்ராடக்ட், இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும், ஐ டோன்ட் லிசன் எனி ஒன்ஸ். அது பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் ஸ்கேல் ஆகுது. ஓகே, ஸோ இந்தியன் கஸ்டமர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா, தேர் இன்ட்யூட்டிவ். ஓகே, எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக. ஓகே, நீங்கள் இப்போ நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கேன்னா, யூ வில் கிரிட்டிசைஸ் லைக் இது வேலைக்கு ஆகாதோன்னு தோணுது அப்படிம்பாங்க, தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது, கிரிட்டிசைஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதை சம்டைம் பர்சனல் எடுத்துக்குவோம், என்ன எனக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்ணுறது. இதே நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டு போனீங்கன்னா அவங்க யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆயிடுவோம். பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு த்ரோ த ப்ராப்ளம் பேக் டு தம். ஆக்சுவலாக வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நிறைய ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணனா, எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு, அதை தான் நான் சால்வ் பண்ண போகிறேன்னு நினைப்பாங்க. பட் இட்ஸ் நாட் லைக், the customer has to tell your solution. இப்போ எங்கள் கேஸில் வந்து என்னோட இன்ஜினியர்லாம் இது பண்ணால் கூட இந்த கோல்டு ஃப்ரேமையே வேறு மாதிரி எப்படி டிசைன் பண்ணணுன்னு தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் யூ ஆஸ்க் த கஸ்டமர் அண்ட் சி கேவ் ஐடியா, அவ்வளோதான். அதுதான். ஓகே, தாலி கேர் தாங்க எங்கிட்ட எடுக்க மாட்டாருங்க. இதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இவ்வளோ சின்னதாக ஏன் வந்துச்சுன்னா, நாங்கள் யோசிக்கிறது தான், தாலி கேரில் போட்டிருக்குது இவ்வளோ தான் சைஸில் இருக்குது. ஓகே, இப்படி தான் இருக்குது, அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஓகே, ஏன் நாங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணலன்றதுக்கான ரீசன். அப்போ அந்த யூனிக்னஸ் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து லிசன் பண்ணும்போது. ஓகே, ஸோ அஸ் அன் ஆண்டர்ப்ரனர் யூ ஹாவ் டு லிசன் யுவர் கஸ்டமர். ஓகே ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கிளியர் ஆகிக்கணும். ஓகே, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன் நான். ஓகே ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா, டே ஒன் ரெவன்யூ. ஓகே, டே ஒன்னே உங்களுக்கு ரெவன்யூ வந்துடும். இட்ஸ் அபவுட் யுவர் டிசிப்ளின், ஹவு யூர் எஃபெக்டிவ்லி ஹேண்ட்லிங் ஃபினான்ஸு, இது பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூ டோன்ட் கெட் அ ரெவன்யூ ஆன் டே ஒன். அது வந்து ஒரு 3 to 4 year வனவாசம் மாதிரி. யூ ஹவ் டு சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் அண்ட் தென் அது நீங்கள் அது உங்கள் லைஃப்பை டெடிகேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் நான்லாம் இப்படி தான் யோசிச்சேன், ஒரு 5 வருஷம் PhD ப்ரோக்ராமு. ஓகே, சக்ஸஸ் ஆனால் சூப்பர், சக்ஸஸ் ஆகாட்டி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே ஓகே, இவ்வளோதான். இதுதான் நீங்கள் இப்படி எடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. ஏன்னா நான் நிறைய பசங்கள்கிட்ட பேசியிருக்கேன், எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஸ்டார்ட் அப் பண்ணுறது வந்து ஒரு ஃபேண்டசி. ஏன்னா நான் நிறைய ஆர்டிக்கல் பார்க்குறேன், $1 million ரைஸ் பண்ணிட்டாங்க, 100 கோடி ரூபா ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணனாலே எனக்கு இன்வெஸ்டர் வந்து காசு கொடுத்துருவாங்க. ஓகே, ஐ கேன் ஹேவ் அ பெட்டர் லைஃப் எனக்கு இருக்கும், அதனால நான் என்னோட எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுட்டு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நிறைய பசங்களுக்கு அது ஒரு இது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, காலேஜிலேருந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற கான்செப்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் தே என்கரேஜ் த ஃபெயிலியர்.
ஓகே நான் ட்ராப் அவுட் ஆயிட்டேங்க அப்படின்னா 2 பேர் வந்து நிற்பாங்க. ஓகேப்பா நான் ஃபன் பண்ண ரெடி. பீட்டர் தைல் வந்து ரிப்பார். அவர் பீட்டர் தைல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ காலேஜ் ட்ராப் பண்ணுறியா, என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீச் அவுட் பண்ண, காலேஜ் ட்ராப் அவுட் தான் வரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. நான் $100,000 உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், $1 கோடி நான் கையில் கொடுக்குறேன், காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன், நான் நல்ல ஐடியா வச்சிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்னும் இந்தியாவில் அது இன்னும் டெவலப் ஆகலை. வி ஆர் ஸ்டில் ரெசிஸ்டிவ். நம்மளுக்கு பேசிக்காக ஒரு டிகிரி தேவைப்படுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது மினிமம் வந்து நான் எப்போ இது ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபார் அட்லீஸ்ட் 1 or 2 years. உங்கள் ஐடியா வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. பட் காலேஜ் முடிச்சோடனே நான் ட்ராப் அவுட் ஆகி பண்ண போகிறேன்றதுன்னு, ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே ஃபெயிலியர் ரேட் அதிகம். ஓகே 99% ஹாஸ் அ ஃபெயிலியர் ரேட். ஓகே அப்போ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் ரிலவெண்ட்டாக இருக்கிறதோ அந்த டொமைனில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்ட்ட சும்மா இன்டர்னாக கூட வேலை பாருங்கள். 6 months போங்க, அது 1 year அவங்க கூட இருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஆண்டர்ப்ரனரோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே கொஸ்டின் பண்ணுங்கள், ஐ எம் ரெடி ஃபார் திஸ் ஜேர்னி ஆர் நாட். ஓகே ஏன்னா இதில் மணி வந்து லேட்டர் தான் வரப்போகுது. ஓகே மணி வர்றதா நம்ம எல்லாருமே பேசுகிறாங்க. மிச்சம் இருக்க 99% நோ ஒன் டாக் அபவுட் தட் 99%. 1% சக்ஸஸ் தான் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் அ ரைடு, நான் அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஓகே ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு என்ன வருது அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பாங்க. செகண்ட் வந்து மற்றவங்களோட ஃபீட்பேக்கை லிசன் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருப்பாங்க. தேர்ட் வந்து அவங்களுக்குள்ள அந்த நேச்சுரல் ஈகோ இருக்கும், என் லெவலுக்கு நான் பண்ணணுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆனால் இது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணணும், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஆர் பிஸ்னஸ். ஓகே நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்குறதுக்குள்ளேயும் நொந்து நூலாயிருவீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராடக்ட்லாம் பில் பண்ணிடுவீங்க. கஸ்டமர்கிட்ட கொடுத்து இந்தியன் கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்குறதுக்குள்ளேயும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஈகோ வரும். நான் இனிமேல் கால் பண்ண மாட்டேன் கொடுத்தா, அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எம்ப்ளாய்க்கு சம்பளம் போடணும். ஓகே எம்ப்ளாய்க்கு சம்பளம் போட்டால் வேலை பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டவுன் டு த எர்த் போயிடணும். அஸ் அன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் அந்த திஸ் ஆல் ஆட்டிடியூட் யூ ஹவ் டு பில்ட். ஏன்னா கஸ்டமர் பேமெண்ட் டிலே பண்ணுறான்னா நம்ம வந்து எமோஷனல் ஆகக்கூடாது. வி ஹாவ் டு கோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். அவனை வச்சு ரெஃபரல் எடுக்க முடியுமா? ஓகே இவன்கிட்ட பேமெண்ட் டிலே ஆகுது, பட் இவனோட ரெஃபரல் எடுக்க முடியுமா? இதெல்லாமே யூ லேர்ன். இது யாருமே MBA க்ளோஸ் மாதிரி சொல்லித்தர முடியாது. யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா 3 to 5 years, I'm ready for this journey, ready for this ride, I'm ready to sacrifice all my thing. Sometime நான் என்ன சொல்வேன்னா, you are பேசிக்காக வந்து யூ ஆர் யூசிங் யுவர் சோஷியல் மீடியா இன் எஃபெக்டிவ். ஏன்னா நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னன்னா சோஷியல் மீடியா. என்னடா இவன்லாம் வேலை கிடச்சி இப்போ ஆன் சைட் போயிட்டான், நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாமே நேச்சுரலாக வரும். ஓகே இதெல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம். உங்களோட சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இங்கே போயிட்டாங்க, இவங்க இங்கே போயிட்டாங்க, நீ என்ன பண்ணிருக்க, ஏதோ ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன்னு உட்காந்து சும்மாவே இருக்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அந்த 3 வருஷத்துக்கு லிசன் பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் இந்த ஜேர்னி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, யூ ஸ்டார்ட் வித் சம் கம்பெனி. ஓகே இப்போ எனக்கு வந்து ஒர்க்கிங் ஆன் அ பிக் பிராண்ட் ஆக்சுவலி ஹெல்ப்டு மீ வென் ஐ ரைஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு விஷயம் இதே தான், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. பேங்க் ஆல்சோ ரெடி டு மேக் லோன். ஆப்வியஸ்லி ரெவென்யூ வந்துரும். டே ஒன்ல ஏதாவது இப்போ நான் ஒரு இட்லி கடை போடணும் அப்படின்னா சம்ஹவ் வீக்குக்குள்ளனாச்சும் உங்களுக்கு ரெவென்யூ நம்பர் வந்துடும். இஃப் ரெவென்யூ இஸ் ஸ்டேபிள் பேங்க் கேன் ப்ரொவைட் அ லோன். ஸோ அது பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டார்ட் அப் வந்தோன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் ப்ரொப்போஸே பண்ண, உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியாது. அப்போ வந்து என்னென்னா இந்த இன்வெஸ்டர் வரும்போது உங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இன்வெஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான், இவன் மேலே எப்படி ரிஸ்க் எடுக்கிறதுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு பிராண்டோட அசோசியேட்டாக இருக்கீங்கன்னா the risk taking ability is high. So Qualcommல இருந்து வந்திருக்காங்க. அப்ப இவன் ஃபெயில் ஆக மாட்டான். இப்போ அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, IITஸ்க்கு மட்டும் தான் ஃபண்ட் கிடைக்குது, நம்மளாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அந்த அவங்க வந்து என்னன்னா அந்த JEE கிராக் பண்ணிட்டு அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எங்கேயோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் வை இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபீலிங் இவன் வந்து அந்த 12th முடிச்சு மற்ற மாதிரி இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ தெர் இஸ் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது, இவனை பெட் பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பிராண்ட் இல்லை அப்படின்றப்போ வி ஹாவ் டு பி அசோசியேட்டட் டு சம் ஒன், சம் பிராண்டு. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்கே போக முடியும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இது ஃபேண்டசி நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ ஃபேண்டசி கேம். இட் வில் பி, பட் இட் டேக்ஸ் 5 years ஆஃப் ஜர்னி, 6 years ஆஃப் ஜர்னி. அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றதுக்கு. ஆப்வியஸ்லி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட், அதுவும் வந்து லைக் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோடைப்ஸில் டிஃப்ரெண்ட் நிறைய R&D பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணும் பொழுது இதுக்கான ஃபண்ட்ஸ் நான் அதை தான் கேட்க இதுக்கான ஃபண்டிங்ஸ் வந்து லைக் இது பூட் ஸ்டார்ட் கம்பெனியா இல்லை ஃபண்டிங்ஸ் எப்படி இதில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி? ஸோ நாங்கள் வி ஹேவ் ரைஸ்ட் கப்பல் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதான் சொல்ல கவர்மெண்ட் பாலிசியை கம்ப்ளைண்டே பண்ணாமல் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஓகே நத்திங் வில் ஹேப்பன் அட் day 1. ஸோ கவர்மெண்ட்டில் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பீங்கன்னா நிறையா சூப்பர் பாலிசிஸ் ஆர் தேர்.
நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, சம்டைம் கிடைக்காது. எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷன் 1000 பேர் பண்ணாங்க, அதுலேருந்து 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு. இதில் 10 பேத்துக்குள்ளே இருக்க போகிறோமா, மிச்சம் இருக்கிற 999 இருக்கும்போது நம்மளோடது. ஓகே, ஸோ நீங்கள் வெறும் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காது. யூ ஹவ் டு பில்ட் ரிலேஷன்ஷிப்பு, நெட்ஒர்க்கிங் பண்ணணும். ஓகே, நீங்கன்னு ஒரு பிராண்ட் ரிலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா பியூட்டிஃபுல்லி தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஸ்கீம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா டான்சீட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஈவன் அதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் லெவல்லே பண்ணணும் அப்படின்னா ஐவிபின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, இனோவேஷன் ஓச்சர்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 lakhs ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஐவிபி ப்ரோக்ராம். அந்த ஐவிபி ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஃபண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேயே இருக்கீங்க. ஓகே, இட்ஸ் ஆல் வெல் சப்போர்ட். நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, நான் ஒரு மொபைல் ஆப் மட்டும் பண்ணி பார்க்கணும், ஒரு MVP மாதிரி பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட் வருது அப்படின்னா நீங்கள் ஐவிபி ப்ரோக்ராம் அக்சஸ் பண்ணி அதில் இந்த 2 லட்ச ரூபா எடுத்துடலாம். அதை 1 lakh சொல்லிட்டு 2 இதாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டரையோ யாரை வச்சு யூ கேன் மேக் அ MVP. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டான்சீட்னு சொல்லிட்டு அது 10 to 15 lakhs வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 to 15 lakhs ஃபண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு MVP பண்ணியிருக்கீங்க, அதை இன்னும் பெட்டர் யூசேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் டீம் போட்டு பெட்டராக பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹார்ட்வேர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சுன்னா நிதி பிரயாஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அப் டு 10 lakh கொடுக்குறாங்க ஹார்ட்வேரில் இனோவேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து நிதி சீடு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது அப் டு 50 lakhs கொடுக்குறாங்க. ஓகே, அதில் 20 lakh கிராண்ட்டாக இருக்கும், அனதர் 30 lakh வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்தியாவில் up to 1 crore வரைக்கும் you could able to navigate through this grant. Okay. எஃபெக்டிவாக அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கிடைக்குமானா கிடைக்காது, பட் யூ ஹவ் டு பில்ட் ரிலேஷன்ஷிப். அதான் சொல்கிறேன், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த பர்டிகுலர் பீப்புள் யார் இதை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, கேன் வி ஏபிள் டு பில்ட், அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களோட டேலண்ட் ஏபிள் டு டூ தட். ஓகே, லாஸ்ட் டைம் இந்த ஸ்டார்ட் அப் அப்ளை பண்ணியிருக்காங்க, கேன் ஐ கோ அண்ட் டாக் டு தம், இவங்க வின் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நான் அப்ளை பண்ணிட்டேன், நான் அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, இவங்க ஏதோ இவங்களுக்குள்ளே ஒரு இது அப்படிலாம் கொடுத்துக்கிறாங்க. நான் சொன்ன ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, யூ ஹவ் டு ஃபைண்ட் அ வே டு நேவிகேட் அ சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள், கோ அண்ட் டாக் டு தம், பில்ட் ரிலேஷன்ஷிப். இதோட ஜட்ஜஸ் யாருன்னு பாருங்க, கோ அண்ட் கனெக்ட் தம் இன் லிங்க்டின். உங்கள் பிராண்ட் அவங்க மைண்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹியூமன் ஆர் எமோஷனல். ஓகே, யூ ஹவ் டு கனெக்ட் வித் தம் இன் எமோஷனல் வே. ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த இனிஷியல் கிராண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு ஐடியா என்ன சொல்லுவேன்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபல் லெவல்லையும் நிறைய கிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நாங்களாம் சிங்கப்பூரில் இருக்கிற சில இதை அக்சஸ் பண்ண முடிஞ்சு, துபாயில் இருக்கிற சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் அப்ஸை இது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எங்களோட மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு செமிகண்டக்டர் லெவலில் தைவான் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, they are ready to give decent funding for us, especially on procuring the semiconductor. Okay, நாங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பட் ஸ்டில் செமிகண்டக்டர் இஸ் கமிங் ஃப்ரம் தேர் ஒன். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் நேவிகேட் பண்ண கற்றுக்கணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது. இந்த ஜர்னி நாங்களும் பண்ணோம். ஒன்ஸ் நீங்கள் 2-3 சக்ஸஸ் ஸ்டோரி காமிச்சிட்டிங்க, ரெவன்யூ வருது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர் வில் ஜாயின் த திங். ஓகே, அங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட கேப்பபிலிட்டி ப்ரூஃப் பேட்டர்ன் பண்ணணும். அந்த பேட்டர்ன் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை போட்டு ஒரு குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இதெல்லாம் இருக்கும்போது யூ குட் ஏபிள் டு கெட் இன் டு தட். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த VC கேம் வில் ஸ்டார்ட், வெஞ்சர் கேபிட்டல் வில் கம் இன் டு த பிக்சர். ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா தே வில் டேக் கேர் ஆஃப் த ஸ்கேலிங் பார்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மேஜராக நான் கேட்கணும்னு நினச்சது முன்னாடியே கேட்டுருந்துருக்கணும், பட் ஸ்டில் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது ஜென்ரலி இன்றைக்கி வந்து பெங்களூர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்பாக இருக்குது. பெங்களூரில் போய் ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு கம்யூனிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நான் ஃபாரம்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி ஒரு சென்னை மாதிரியோ இல்லை ஒரு பெங்களூர் மாதிரியோ இல்லை வந்து ஒரு கோயம்புத்தூர் மாதிரியோ கூட எடுத்துக்கலாமே. ஸோ அங்கே பண்ணாமல் நீங்கள் ஏன் மதுரையிலேருந்தே ஸ்டில் நீங்கள் இன்னும் மதுரையிலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஏன் மதுரையிலேருந்தே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதோடைய அதாவது பெனிஃபிட்டா இல்லை வந்து நம்ம ஊரோடைய பேரை மாற்றணும் அப்படிங்கிறதான் இன்னும் கேரி அவுட் பண்ணுறீங்களா? எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி சாம்சங்கில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ ஐ கெட் சான்ஸ் டு ட்ராவல் டு சவுத் கொரியா. அங்கே வந்து அவங்களோட கோர் R&D டிவிஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிப்பிக்கலாக சியோல் இஸ் எ கேபிட்டல். பட் இந்த கோர் R&D சென்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜில் இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து போனால் நாங்கள் ஒரு ட்ரெயினை பிடிச்சி 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே பார்த்தா சுற்றி மலையும் காடுமா இருக்குது. அதான் R&D சென்டர்ன்றாங்க. சாம்சங்கோட ஃபுல் R&D சென்டர் இங்கே தான் நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்தியாவிலலாம் R&D சென்டர் இனோவேஷன் சென்டர்ன்றது சிட்டியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு வேல்யூபிளான ரீசன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு R&D பண்ணுற ஒரு பிரேக் த்ரூ பண்ண போகிறேன். ஓகே, நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த பிரேக் த்ரூ இந்த ப்ராசஸில் எப்போயோ ஒரு இடத்துல நடக்க போகுது. ஓகே, இப்போ நீ சிட்டியில் இருக்க. ஓகே, இந்த R&D பண்ணுற கோடை பண்ணிகிட்டு இருக்க.
இப்போ மைண்டில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா 4 மணி ஆச்சு, டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருமே, இப்போ கிளம்புனா தானே கரெக்டாக இருக்கும், இப்படின்னு வந்துச்சுன்னா பிரேக் த்ரூ நடக்காது. ஓகே, பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ரன்னிங் ஆன் த டிராஃபிக், லைஃப் ஸ்டைலு இதில் போயிட்டுருக்கு உங்கள் மைண்டை. அப்போ உங்களால் எஃபெக்டிவ் R&D இனோவேஷன் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் ஸ்ட்ரக் வித் திஸ் அவுட் சைட் என்வரான்மெண்ட்டோட இது நீங்கள் இருக்கனால திஸ் பிளேஸ் ஆர் வெரி குட் ஃபார் டூயிங் எ சர்வீஸ். ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணும், அதை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு இந்த பிளேஸ் இஸ் குட். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ட்டிக்கு டைம் பேஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும். 9 மணிக்கு தான் வருவேன், நான் 5 மணிக்கு கிளம்பிடுவேன், டிராஃபிக் எனக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். பட் இங்கே என்ன அட்வான்டேஜ்னா ஹோல் பிளேஸ் இஸ் க்ரீனரி. நீங்கள் R&D பண்ணுற வெளியில் வந்து பார்த்தா மழை, மைண்டு காம் டவுன் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் காம் டவுன் ஆயிரும். தெர் இஸ் நோ டைம் லிமிட். எப்போ வேணால் நீ வீட்டுக்கு போனால் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, அப்போ நேச்சுரலாக யூ வில் இன்வால்வ் இன் டு த ப்ராசஸ். ஓகே, அப்படி தான் இனோவேஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த கீ பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ நான் மதுரையிலேருந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஃபேமிலி பக்கத்தில் இருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து என்னன்னா, நான் அந்த டிராஃபிக் அதை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. ஐ கேன் எக்ஸ்டெண்ட் மை டீம். என்னோட டீமும் அதுதான், தே ஆல்சோ அட்டாச் டு த ஃபேமிலி. ஆக்சுவலாக உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஹியூமன் எப்படி ஒர்க் ஆகுனா, நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கும்போது தெர் இஸ் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு பிடிப்பு இருந்துகிட்டே பின்னாடி இருந்து அது என்னன்னா நம்ம நேச்சுரலாகவே வந்து ஃபீல் சேஃப் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் அஸ். அப்போ நம்மளால் எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ண முடியும். இதே இது நான் பெங்களூரில் இருக்கேன், நான் ஒரு இதில் தங்கியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் டு திங்க் அபவுட் சோ மெனி திங்ஸ். பேரலி லாட் ஆஃப் திங்ஸ் ரன்னிங். 3 வேளை சாப்பிடணுங்கிறதே அது ஒரு டாஸ்க் ஆயிரும். அது ஒரு டாஸ்க் ஆயிரும். பர்ச்சேஸ் பண்ணணுமே, இது வாங்கணுமே, இது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு. நீங்கள் இனோவேஷன் பண்ணும்போது இது உங்கள் பிரெயினில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இனோவேஷன் நெவர் பிரேக் த்ரூ ஹேப்பன்ஸ். ஸோ அந்த பாட்டுக்கு தான் நான் பண்ணது. அதில் அப்போ வி கேன் ஆப்ரேட் இன் அ வெரி லீன் மாடல். சின்ன ஊரில் இருக்கும்போது லீன் மாடலில் ஆப்ரேட் பண்ணலாம். காஸ்ட் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்டு. ஏன்னா நீங்கள் 3 இயர் ஜேர்னியில் வந்து அஸ் அ ஸ்டார்ட் அப் யூ ஷுட் நாட் பேர்ன் லாட் ஆஃப் கேஷ். நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். தே ரைஸ் த கேபிட்டல், தே பேர்ன் த கேஷ், தே ஹையர் இன்டீரியர் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ப்ராடக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க கடைசியில் வரைக்கும். அப்போ என்ன ஆகுனா, நேச்சுரலாக வந்து நீ இனோவேஷன்லாம் பண்ணாத பொருளை வாங்கி பொருள் மார்க்கெட் பிளேஸாக மாறிடும். நிறைய இந்தியன் ஸ்டார்ட் அப் மார்க்கெட் பிளேஸ் ஆனதுக்கு ரீசன் அதுதான். த ஃபவுண்டர் மைட் பி வாண்ட் டு சால்வ் சம் ப்ராப்ளம், பட் தே நாட் ஆப்ரேட் ஆன் த லீன் மாடல். ஸோ தே எண்ட் அப் இன் பில்டிங் அ மார்க்கெட் பிளேஸ். அதான் இப்போ சின்ன ஊரில் இருக்கும்போது யூ ஹேவ் தட் ஃப்ரீடமாக இருக்கும். இன்னொன்று நான் பர்சனலாகவே பண்ணுறது வந்து என்ன, மதுரையிலேருந்து பண்ண முடியும்னு ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட். ஓகே, ஐ வாண்ட் டு பிரிங் மோர் பீப்புள் பேக் டு தர் ஹோம் டவுன். ஸோ இது மதுரைன்னு மட்டும் கிடையாது, நாளைக்கு இப்போ நீங்கள் ஈரோட்லேருந்து பண்ணுறீங்க, தட்ஸ் ஆல் மோட்டிவேஷன் ஃபார் பீப்புள். ஏன்னா யாராவது வந்து நான் என் சொந்த ஊர்லேருந்து பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தெர் ஆர் பாட்டில் நெக். அதெல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனி மீடியா கம்பெனி ரன் பண்ண முடியாதுன்னு ஆப்வியஸ்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நேச்சுரலாக வரும். இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குன்னா யூ கேன் கவுண்டர் தம். ஒரு பையன் ஆல்ரெடி அங்கே பண்ணிருக்கான்ப்பா, தே ஆர் ஏபிள் டு ஷோ தட் நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே மீடியா பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு யாராவது சென்னையிலேருந்து நான் வேலை விட்டுட்டு ஈரோட்டில் போய் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, இஃப் சம்மன் இஸ் ஈவன் அவங்க ஃபேமிலியே சொல்லலாம், இப்போ சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஈரோட்டில் என்ன இருக்குன்னா தே கேன் பாயிண்ட் அவுட் யூ. ஒருத்தர் பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணுறாரு, ஓகே அப்போ என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் மோட்டிவேட் பீப்புள் பேக் டு த ஹோம் டவுன். ஓகே, ஏன்னா இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் இன்டர்நெட், எவ்ரி திங் ஆன்லைன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது டஸ் நாட் மேட்டர், என்ன பண்ணுறீங்கன்றதான் இப்போ மேட்டராக இருக்குது. ஸோ we are the people who trigger this initial thought for the people who are counter attacking them. அதுதான் இந்த மதுரையோட ஸ்டோரி. ஓகே, கிரேட். ஸோ நிறைய ஃபண்டிங்ஸ் ரிலேட்டடான விஷயங்களாகட்டும், இன்ஃபர்மேஷன் அப்படி இந்தியன், அதாவது இது வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்தியன் மைண்ட் செட் ஆகட்டும் அல்லது ஒரு சிஸ்டமை வந்து மாற்ற முடியாது. ஸோ அதை வந்து நேவிகேட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க. எனக்குமே இது ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்சைட்டாக இருந்தது. ஸோ தொடர்ந்து பேச இருக்கல லைக் சேவ் மாம் ஆஸ் அ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ இதுவே நல்லா இப்போ அடுத்தடுத்து இதாக இருக்க போகுது. ஸோ இதோடைய ஃப்யூச்சர் என்னவா இருக்க போகுது? லைக் என்னென்ன மாதிரி அடுத்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இதை அடுத்து என்னவா பண்ணலாங்கிறத பிளான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி இனோவேட்டிவ் கம்பெனியில் இருக்கும்போது நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். நம்பர் ஆஃப் மென் டு உமன் ரேஷியோ எஸ்பெஷலி R&D பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா பொண்ணுங்கன்னா அந்த R&D டிவிஷனுக்கே வர மாட்டேன்றாங்க. இவங்களோட கேரியர் கேப் எங்கே உழுகுது அப்படின்னா, இது நிறைய ஹர்டில்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணுங்கன்னு எடுத்துட்டா அவங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறது ஒரு கேப்பாக இருக்கும். ஸோ சில பேரண்ட் அக்செப்ட் பண்ண போதும் 12th முடிச்சிடணும். ஸோ இங்கேயே அவங்க வந்து நிறைய எம்பவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போகிறது அடுத்த ஒரு கேப்பாக இருக்குது. ஓகே, அங்கே வந்து தே ஹவ் டு அகெயின் கன்வின்ஸ் தர் பேரண்ட்டை. அதை ஜாபு போயிட்டாங்க. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஹடில் இருக்குது, கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுடலாமா அப்படின்ட்டு. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தாண்டி வரவங்களுக்கு ஒரு பெரிய ஹடில் ஆர் இன்ரிவர்சபிள் ஹடில் என்னன்னா ப்ரெக்னன்சி.
ஜாப்ல இருப்பாங்க, எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஜாப்ல கண்டினியூ பண்ணிருப்பாங்க. பிரெக்னன்சி ஆயிட்டாங்கன்னா அங்கே கேரியர் பேக். நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் மதர் இந்த கேரியர் பேக்கில் கம்ப்ளீட் அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஓகே, அதனால தான் நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷன் பார்க்கும்போது ஒரு போர்டு மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு உமன் தான் இருப்பாங்க, 7 பேர் மென்னாக இருப்பாங்க, ஒரு உமன். என்ன அப்படின்னா இந்த லீடர்ஷிப் பொசிஷன் போகிறதுக்கு முன்னாடியே உமன் ஹாஸ் டு கோ த்ரூ திஸ் ஆல் ஃபேஸஸ். அதுலேருந்து தப்பிச்சு வரணும். அது வந்து அவங்களுக்கு வந்து மதர் சைடு பயங்கர சப்போர்ட் இருக்கணும், ஹஸ்பண்ட் சைடு பயங்கர சப்போர்ட் இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ இது பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு சிஇஓலாம் ஆகணும் அல்லது ஒரு கம்பெனியோட லீடர்ஷிப் பொசிஷன் போனால் ஒரு உமன் ஹாஸ் டு கோ த்ரூ தட். ஸோ இதில் ப்ரெக்னன்சி இஸ் அ கோர் பார்ட். சரி, எங்களோட கோல் என்ன அப்படின்னா இஃப் வி மேக் திஸ் என்டையர் ப்ரெக்னன்சி இஸ் ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நோ காம்ப்ளிகேஷன் அப்படின்னா த மதர் கம்மிங் பேக் டு த கம்பெனி வில் இன்க்ரீஸ். ஓகே, இதுக்கு தான் நாங்கள் இந்த சேவ் மாமோட கோலே இதை தான் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மதருக்கு நிறைய பண்ணிட்டோம். இப்போ பேபிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேபியோட அந்த இப்போ க்ரையிங் வச்சு நாங்கள் பண்ணோம். இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த க்ரை வச்சு பேபிக்கு லங்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதையும் நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ஒன்று. இப்போ நான் ரீசெண்டாக வந்து இது ஸ்டாண்டர்டாக நான் அப்சர்வ் பண்ணதான் நிறைய பொண்ணுங்களோட ஒன் ஆஃப் த மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறது. ஓகே, என் ஒய்ஃப்லாம் சொல்லிட்டுருப்பாங்க காலையில் 1 hour, மத்தியானம் 1 hour, நைட் சாப்பாடுக்கு 1 hour, ஸ்நாக்ஸுக்கு 1/2 hour. ஆல்மோஸ்ட் அவங்களோட லைஃப்பில் ஒரு 4.5 hours கோயிங் ஃபார் திஸ். ஓகே, ஒர்க்கிங் உமனுக்கு இது ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஒரு ரீசெண்டாக நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உமன் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறது குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால. நான் கூட ஏதாவது ஒரு ஷோவில் பார்த்துட்டு இருந்தேன், அதில் ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்காதா டக்குன்னு ஜிப்பை திறந்து உள்ளக்கில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ தர் வே தி திங்கிங் இஸ், ஏன்னா இது வந்து ரியல் ப்ராப்ளம், இட்ஸ் ரியல் ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்போ நான் இதில் தான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அதை வந்து நான் வந்து அவங்களோட கட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், குழந்தையோட கட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், அவங்களோட சாப்பாடு பேட்டர்ன் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நாங்கள் ஒரு ஏஐ சிஸ்டமே பில்ட் பண்ணுறோம். அந்த சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா அகெயின் இதுதான் ஒரு 10 என்னோட ஒய்ஃப் அதை சொல்லுவாங்க 10 நிமிஷத்தில் சாப்பாடு முடிச்சா நல்லா இருக்குமே. ஸோ எப்படி குழந்தைய 10-15 நிமிஷத்தில் சாப்பாட்டை வைக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு பேசிக் அனாலிசிஸ் போயிட்டுருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டொமைனாக இருக்குது. ஏன்னா இந்த குழந்தை வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு எப்போ தேவையோ அப்போ சாப்பிட்டுக்கும், வயிறு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கும். பட் வி ஹியூமன்ஸ் வி ஆல்வேஸ் புட் அ டைம் ஃப்ரேம் ஃபார் எவ்ரி திங். ஓகே, என்னன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும் அதுக்காக. அப்போ அந்த குழந்தைக்கு வயிறு பசிக்குதோ பசிக்கலையோ 9 மணி ஆச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கேன். ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்னோட நெக்ஸ்ட்டு நிறைய இனோவேஷன் இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, குழந்தைய வந்து சாப்பாடு வைக்கிறது எக்ஸ்பீரியன்ஸு ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அது குழந்தைக்கும் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், அம்மாவுக்கும் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ண முடியும், எங்களால் இந்த வேரபிள் டிவைஸ் வச்சு சில டேட்டாலாம் எங்களால் எடுக்க முடியும். அதனால் எப்போ அதுக்கு உண்மையிலே வயிறு பசிக்குதோ அப்போ சாப்பாடு கொடுக்கலாம். அதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய நான் இன்னொன்று பார்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரே சாப்பாடு ஒரே தோசை அடித்து தள்ளினீங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் அதுக்கு டேஸ்ட் பட் குறைஞ்சிரும். அப்போ தி நேச்சுரலி சீக்கிங் ஃபார் அனதர் ஒன், பட் யூ ஆர் ஃபோர்சிங் தம் டு ஈட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாயிலே வச்சுருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. இதான் அந்த 1 hour டிலே. ஓகே, நீங்கள் தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ இப்போ இது பேட்டர்ன் அனலைஸ் பண்ண முடியுமான்றதும் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பட் இருக்குது, இந்த மந்தில் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பட் இருக்குது. அப்போ வந்து அதே சாப்பாடை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அதே சாப்பாடு தான் பட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது கூட முடிச்சிடணும், வயிற்றுக்குள்ள இருக்கும்போது குழந்தைக்கு அப்படி கிடையவே கிடையாது, வயிறு பசிக்குது அப்போ சாப்பிட்டுக்கும். அப்போ அந்த பேட்டர்னை இப்படி 2 பேத்துக்குமே மேட்ச் பண்ணுறது, இதில் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்து ரொம்ப தேவையான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜென்ரலி இன்னைக்கு இந்த வியரபிள் இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் வியரபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. லைக் நிறைய பிராண்ட்ஸ் வராங்க, அதில் ஒரே மாதிரி விஷயங்கள் தான் வருது. பட் ஆனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சைனா ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறதுனா அங்கே வந்து ஸ்கூல் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு குழந்ங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, ஃபோன் பேசுகிறாங்க, அந்த இதிலேருந்து லைக் பேரண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியுது. இது ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஒரு குழந்தை கையில் கூட இது இல்லாமல் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்தியா வந்து இந்த ஸ்மார்ட் வியரபிள்ஸ்க்கான மார்க்கெட்டாக மாறுமா, லைக் அதுக்கான தேவை வந்து அதோட அடாப்ஷன் வந்து இதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அது மாற முடியுமா அப்படிங்கிறத பற்றி அதான் சொல்கிறேன். இங்கே அந்த கல்ச்சரல் இனோவேஷன் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, ஏன்னா தட் இஸ் வாட் வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு சால்வ். இப்போ எங்களோட கோலே வந்து இந்த 1000 days முடிஞ்சோடனையும் ஹவு வி கேன் கண்டினியூ த டிவைஸ் ஃபார் த பேபி. ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் நாங்கள் சும்மா பைலட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மதர் எங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்னென்னா, நான் ஒர்க்கிங் உமன், குழந்தைய வந்து ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு போகிறேன். ஓகே,
எவ்ரிடே ஈவினிங் வரும்போது குழந்தையோட கண்ணெலாம் சவந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில, அங்கே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ அவங்க யூஸ் கேஸ் கொடுத்து என்னன்னா, குழந்தை அழுதுச்சு அப்படின்னா கேன் ஐ கெட் த நோட்டிஃபிகேஷன். ஓகே, நோ ஐ கேன் கால் தம், எதுக்கு குழந்தை அழுகுது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஐ கேன் ஈவன் ஆஸ்க் த சிசிடிவி கேமரா. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன கேமரா மாடல் வைக்கலாமான்னு ட்ரை பண்ணுறோம். குழந்தை அழுதுச்சுன்னா இட் கேன் ஓப்பன் அப் த கேமரா ஸ்ட்ரீம் அண்ட் சி வாட் ஹேப்பனிங் இன் த சரௌண்டிங்ஸ். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் இன்கார்பரேட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஏன் நம்ம இந்தியாவில் அடாப்ஷன் இல்லைன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெஸ்டர்ன் ப்ராடக்ட். இட் வாஸ் ஃபேமஸ் இன் வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி இங்கே செல் பண்ணுறோம். இந்தியா இஸ் வெரி யூனிக். இட் ஹேஸ் டு பி டெவலப்டு ஃபார் இந்தியன் கஸ்டமர். இந்தியாவிலேருந்து டெவலப் பண்ணாதான் ரிங்கு. ஓகே, எல்லாருமே அந்த ரிங்கோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சரில் அந்த மாதிரி ரிங்கை நம்ம யாருமே போட மாட்டோம். நம்மளோட ரிங்கோட டிசைனே டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவங்களோட ரிங் வந்து என்னென்னா அப்படின்னா, நம்ம ரிங் வந்து டிசைனாக இருக்கும், அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்போம், அவ்வளோ கிரியேட் எழுதியிருப்போம். ஓகே, ஆனால் வெஸ்டர்ன் பீப்புள் வந்து ரிங்குனாலே ஃப்ளாட்டாக தான் போடுவோம், கல்யாணத்துக்கு போடுவான், அந்த ஃப்ளாட் ரிங்கு தான் போடுவோம், அதில் நேமோ எதுவுமே இருக்காது. அதே டிசைனை தான் நம்ம இப்போ இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா, அடாப்ஷன் லெவல் இல் கோ டவுன். இப்போ நாங்கள் அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரிங்கே வந்து கல்ச்சரலி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு, அதை மாடுலராக எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எங்களோட அடுத்த R&D ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரிங்லேயே வந்து the husband ring and the wife ring will be connected. ஓகே ஓகே, இப்போ ஆக்சுவலாக நாங்கள் புது இனோவேஷன் பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து இப்படி டச் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, பேபி கிக் பண்ணுச்சு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு இங்கே வைப்ரேட் ஆகும். ஓகே, இது எங்களோட இன்னும் ஒரு இனோவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணதுன்னா, என்னால் வந்து அந்த கிக்கை ஃபீல் பண்ண முடியல, அம்மா வந்து எனக்கு ஓடுது, எனக்கு இது பண்ணுறதுன்றாங்க. ஸோ whenever the baby moves, you just put it on the ring can detect it and then it will give it to the husband the same. எப்படி வந்தது, ஸோ ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணாருன்னா he can also feel that. ஸோ இதெல்லாம் புதுசாக இனோவேஷனாக பண்ணுறோம். ஸோ இதே வந்து என்னன்னா, இந்தியாவில் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, அந்த கல்ச்சரல் பார்ட் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, இந்த ப்ராடக்ட் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் டஸ் நாட் லுக் லைக் அ ஸ்டாண்டர்ட் ஒன். டைட்டானியம் இதெல்லாம் வெறும் ஃப்ளாட்டாக இருக்காது. இட் இஸ் மோர் ஆன் அலைன்ட் வித் தம். ஓகே, அதில் வந்து வி ஹாவ் அ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வி ஆர் டெவலப்பிங். இது வந்து ஸ்டாண்ட் அலோன் டிவைஸாக கொடுக்கல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவைஸாக கொடுக்குறோம், ஹஸ்பண்ட் பேபி டிவைஸாக கொடுக்குறோம். ஸோ அப்படி பண்ணும்போது கம்யூனிகேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அந்த கல்ச்சர் அந்த இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு இந்தியாவிலேருந்து பண்ணாதான் அதை வந்து அதான். ஆனால் இங்கே இந்தியாவில் யாரும் இனோவேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து எது ஈஸி அப்படின்னா, அப்படியே ப்ராடக்ட்டை ப்ரொக்யூர் பண்ணி ரீபிராண்ட் பண்ணி செல் பண்ணுறது ஈஸி. இட் டஸ் நாட் ஹேவ் இனோவேஷன். டே ஒன் யூ வில் சி, நீங்கள் போகிறீங்க சைனா போகிறீங்க, அதே ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு அமேசானில் போட்டு செல் பண்ணலாம். ஆனால் யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, குழந்தைங்க நம்ம ஊரில் வாட்ச் போட்டிருக்காது, அது கிடையாது, அதுங்களுக்கு நேச்சுரலாகவே அது போட்டிருக்காதுங்க. அப்போ நம்ம வந்து கல்ச்சரலாக டிசைன் பண்ணணும், அதை வேற மாதிரி ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் வாட் லைக் ஐ என்கரேஜ் பீப்புள் டு ஒர்க் ஃபார் இந்தியா. இந்தியா இஸ் வெரி யூனிக் மார்க்கெட். யூ ஹேவ் டு டூ இனோவேஷன் ஹியர். ஏன்னா சைனா மோஸ்ட் ஆஃப் த இனோவேஷன் ஃப்ராங்காக நீங்கள் சைனா போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தே ஆர் 100 years ahead of technology. அவன் வந்து அவ்வளோ 1 billion கஸ்டமருக்கு வந்து அவன் மார்க்கெட்டை ட்ரஸ்ட் பண்ணி இனோவேஷன் பண்ணுறான். ஒவ்வொரு விஷயமும் இனோவேட் பண்ணியிருப்பான். ஓகே, அதுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் இருக்குது. பட் தே நேச்சுரலி டூயிங் இட். உங்களுக்கு நீங்கள் சைனா போனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வெஸ்டர்ன் வேர்ல்டு ஜஸ்ட் காப்பிங் தம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்மால் திங் தே ஆர் காப்பீடு. ஓகே, நம்மளுக்கு என்ன ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கன்னா, சைனா இஸ் காப்பிங் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அங்கே சைனா போனவங்களுக்கு தான் தெரியும், லைக் அது அங்கே வேற அப்படியே தே ஆர் ஆல்ரெடி 100 years ahead of technology. ஓகே, இப்போ நம்மளோட அட்வான்டேஜ், we also have a similar population. Okay, we have to move faster on the innovation part. Okay, அதுதான் நம்மளோட கோலா இருக்கு. ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்சைட்ஃபுல்லான லைக் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு சில கொஷின்ஸோட இந்த பாட்காஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஜென்ரல், ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், எனக்கு யாராவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஆகணும், அதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ணணும், எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது சக்ஸஸ் ஆகுது ஆகலை, அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து உள்ளே வராங்க. அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும், எந்தெந்த எக்கோசிஸ்டமை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும், அண்ட் இன்றைக்கி லைக் லாஸ்ட் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2019, 15, 17 அந்த டைமில் இருந்ததை விட இன்றைக்கி இந்த எக்கோசிஸ்டம் எப்படி வளர்ந்துருக்கு, என்ன சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆன் கரண்ட் ட்ரெண்ட்ஸில் ஒரு ஷேர் பண்ணலாம். ஸோ 2016 தான் இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் இனோவேட்டிவ் கம்பெனி. நம்ம இந்தியா வந்து ஜிடிபியில் நம்ம இப்போ யூகே பீட் பண்ணிட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ ஜப்பானையும் பீட் பண்ணிட்டோம். இந்த நடந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் தான். என்ன ஸ்டார்ட் அப் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் வந்து எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிட்டான். ஓகே, ஒரு ஆட்டோ ஓட்டுறவனா 5% ஜிஎஸ்டி பே பண்ண வச்சிட்டான். ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் த டாக்குமெண்டிங் ஆல் திஸ் டிரான்சாக்ஷன்.
ஆமா, ஜிடிபின்றது இந்த டிரான்சாக்ஷனை டாக்குமெண்ட் பண்ணுறது தான் ஜிடிபி. ஓகே, இது நாள் வரைக்கும் இந்த எந்த டிரான்சாக்ஷனும் டாக்குமெண்ட் ஆகலை. ஓகே, ஸோ யூபிஐ கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்திட்ட பிம்னு ஒரு ஆப் இருக்குன்னு தெரில. அதான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண யூபிஐ. வெறும் கவர்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ஓகே, எத்தனையோ ஸ்கீமில் அது ஒன் ஆஃப் த ஸ்கீமாக இருந்திருக்கும். ஓகே, because of the startup they put so much effort, they branded, they created awareness, they went to door by door, shop by shop, make them install, create a QR code, stick it. So இதுதான் ஸ்டார்ட் ஓட ஸ்ட்ரென்த். ஸோ ஏன் இப்போ கவர்மெண்ட் இவ்வளோ இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா they realized it. இந்த 10 வருஷம் இவ்வளோ க்ரோத் நடந்துறதுக்கு 2 கண்ட்ரி பீட் பண்ணியிருக்கோம் 10 இயர்ஸில். ஓகே, ஜெர்மனை பீட் பண்ணிட்டோம், ஜப்பானை பீட் பண்ணிட்டோம். எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் எப்பவுமே நடக்கிறது தான். பட் த ஸ்டார்ட் அப்ஸ் பில்ட் அ சிஸ்டம். சாப்பாடு கடைக்காரவனுக்கு they put it in the system. Okay, auto ஓட்டுறவங்களே they build in a system. Every industry they build in the system. Every ஒரு மளிகை கடை வாங்குனீங்க அப்படின்னா they have tracking that, they build it into a system. So இதுதான் ஸ்டார்ட் அப்போட ஸ்ட்ரென்த் that government really understand. ஓகே, இப்போ நான் சஜஷன் கொடுக்குறது என்னன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, காலேஜில் படிச்சிருக்கீங்க, முடிக்க போகிறீங்க. now you have an idea. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, யூ ட்ரை டு ஃபைண்ட் அ ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ். நிறைய குளோபல் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ ஓயோவோட ஃபவுண்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்தியாவில் இனிஷியலாக காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணது என்னன்னா பீட்டர் தெயில் ஃபெல்லோஷிப். ஓகே, பீட்டர் தெயில் ஃபெல்லோஷிப் வந்து காலேஜ் ட்ராப் அவுட்ஸ்க்கான ஒரு ஃபெல்லோஷிப். அதே மாதிரி வேர்ல்டு வைடாக நிறைய ஃபெல்லோஷிப் இருக்குது. இந்த ஃபெல்லோஷிப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு 12 மந்த்துக்கு நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நேச்சுரலி வில் கெட் ஓகே ஸ்டைஃபன். ஓகே, உங்களுக்கு மந்த்லி ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டைஃபன் வர ஆரம்பிச்சிடும். இந்த 12 மந்த் இந்த ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, எனக்கு உடனே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், எனக்கு கம்பெனிலாம் பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் அ ஃபெல்லோஷிப். இந்தியாவில் 3 டைப் ஆஃப், ஒன்று குளோபல் ஃபெல்லோஷிப் சொல்லுவேன், இன்னொன்று இந்தியாவில் 2 டைப் ஆஃப் ஃபெல்லோஷிப் இருக்குது. ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப். ஓகே, அந்த பிரைம் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப்பில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேலை பார்ப்பீங்க. ஓகே, அப்போ நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராப்ளத்தை இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது ஒரு ஃபெல்லோஷிப். செகண்ட் சிஎம் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் சிஎம் லெவலில் ஸ்டேட் லெவலில் அந்த ஃபெல்லோஷிப் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ப்ரோக்ராமோடு நீங்கள் அட்டாச் ஆக முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய லேர்னிங்ஸ் கொடுக்கும். இதை தவிர வந்து குளோபல் ஃபெல்லோஷிப்லாம் இருக்குது. ஓகே, அது வந்து நீங்கள் குளோபலாக போயிட்டு உங்கள் கல்ச்சரை ஷேர் பண்ணுவீங்க, அவங்க அதுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, அங்கே நீங்கள் லேர்னிங் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து எம்ப்ளாயாக இருக்கேன், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எம்ப்ளாயி ஆண்டர்ப்ரனர் ஆகும்போது இருக்க சேலஞ்ச் என்னன்னா, நீங்கள் மந்த்லி ஒரு டீசெண்டாக சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. ஓகே, அதில் ஏதோ இஎம்ஐ பே பண்ணி டீசெண்டாக போயிட்டு இருக்கும். திடீர்னு நீங்கள் அந்த ஜாபை விடும்போது தட் இஸ் அ பேனிக் இஸ் கிரியேட்டட். ஓகே, எப்படி நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இங்கே நீங்கள் என்னென்னா இஐஆர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்னென்னா ஆண்டர்ப்ரனர் இன் ரெசிடென்ஸ். ஓகே, ஓகே, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா. ஆமாம், ஆண்டர்ப்ரனர் இன் ரெசிடென்ஸ். ஓகே, இந்த ப்ரோக்ராமோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்களோ அதை கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஓகே, நீங்கள் இஏஆரில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரியில் ஒரு போர்ஷன் ஆஃப் த சேலரி வந்து கவர்மெண்ட் மந்த்லி 12 மாதத்துக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த கான்ஃபரன்ஸில் வேணால் ஸ்பீக்கராக போய்க்கலாம், அதை ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க ட்ராவல். ஓகே, இந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த 12 மந்த் விண்டோ எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஐடியாவை வேலிடேட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு MVP பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிதி பிரயாஸ், ஓகே, டான்சீடு, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நீங்கள் இது பண்ணிவிட்டு அப் டு 1 crore வரைக்கும் இஃப் யூ ஆர் ஆப்ரேட்டிங் வெரி ஸ்மார்ட்லி கேன் கெட் இட் டு தி நேவிகேட் பண்ணி போயிடலாம். அப்படி ஆமாம், ஏன்னா இது 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த 12 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஏஆர்லேயே நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 12 மந்த்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், அந்த மார்க்கெட் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் இது ஒர்த் டு கண்டினியூவா இல்லை இது, அதை நீங்கள் அந்த 12 மந்த்தில் வேலிடேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான். இப்போ நீங்கள் தேர்ட் கேட்டகரி வந்து என்னென்னா, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஃபெலோஷிப்பும் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, கோ அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸா, அல்லது 2 வித அப்ரோச் பண்ணுங்கள். ஒன்று பிராண்டட் கம்பெனிக்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்குள்ளே போக பண்ணுங்கள். அங்கே லேர்ன் பண்ணுங்கள். லைக் லிட்டரலாக நீங்கள் வந்து உங்களோட ஜாப் என்ன இருக்குன்னா, ஃபவுண்டரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் போய் வேலை கேட்காதீங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னா அவங்களோட சைட்டை ஸ்டடி பண்ணுங்கள், ஃபவுண்டரோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள், ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள் ஃபவுண்டர்கிட்ட. ஓகே, மீட்டிங் பண்ணுங்கள், எங்கேயாவது போய் மீட் பண்ணிட்டு போய் இந்த மாதிரி கேளுங்க, சார் எனக்கு சேலரிலாம் எது வேணாம், ஐ வாண்ட் டு பி யுவர் அசிஸ்டன்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ராவல் வித் யூ, நான் உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இப்படி தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஃபவுண்டர் எப்படி டிசிஷன் எடுக்கிறாரு, எப்படி வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி டிசைன் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் போகும்போது அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தட் ப்ராசஸ் ஒரு 6 month 12 month நீங்கள் இருக்கும்போது யூ லேர்ன் ஃப்ரம் தம்.
ஓகே, நீங்கள் நல்ல வேல்யூ ஆட் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபவுண்டர்ஸும் வந்து ஃப்ரீயாக கூட உங்களை தேர் ஹாப்பி டு பே. மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆர் ஹாப்பி டு பே. நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இன்டர்னாக வந்து யூ ஆர் நாட் ஆடிங் வேல்யூ, யூ ஆர் லைக் கிரியேட்டிங் மோர் ட்ரபிள் டு அஸ். அதனால தான் இன்டர்ன்ஸ்க்கு வந்து பே பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை இன்டர்ன்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ யூ கோ அண்டர்ஸ்டாண்ட் தர் ப்ராடக்ட், அண்டர்ஸ்டாண்ட் த சைட், சி ஐ கேன் ஆட் அ வேல்யூ டு யூ. ஓகே, நான் உங்களுக்கு பிஏவாக கூட வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டார்ட் அப்போட பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் காசு வேணும், ஆனால் அந்த காசு வாங்குறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சில டாக்குமெண்டேஷன் இருக்குது, டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆமாம், நிறைய ஆண்டர்ப்ரனருக்கு இது தெரியறதே இல்லை. ஓகே, எனக்கு காசு கொடுங்கன்னு வந்துருவாங்க. சரி, டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் செக்லிஸ்ட் கொடுனா அப்படின்னா என்ன, அப்படிலாம் கம்பெனி வேல்யூவேஷன் இவ்வளோ க்ரோர்ஸ் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆனால் டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த செக்லிஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள், கிளியராக டாக்குமெண்டேஷன்றது உங்களோட பார்ட் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர், இது பார்ட் ஆஃப் த ஜேர்னி ஆயிடும். ஓகே, அதை ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து செக்லிஸ்ட். சரி, இந்த டியூ டெலிஜென்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு போய் நான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினேன். அந்த கஸ்டமர் வந்து என் ப்ராடக்ட் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகே, இதை போய் நான் இன்வெஸ்டர் சொல்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்டர் டோன்ட் லிசன் அண்ட் பிலீவ் யூ, இன்வெஸ்டர் சீஸ் அண்ட் பிலீவ் யூ. அப்போ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மெயில் கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஹாய், இட்ஸ் வெரி நைஸ் டு மீட் யூ, நீங்கள் இதை இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. ஓகே, நான் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், அதை உங்கள் லெட்டர் ஹெட்டில் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அது என்ன அப்படின்னா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் வித் யுவர் ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணோன்னே நான் இதை ஃபஸ்ட் கஸ்டமராக யூஸ் பண்ணிக்கிறேன். இதை அவங்க லெட்டர் ஹெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்டர்ட்ட பேசுங்க. ஐ ஹவ் நான் 3 பேர்கிட்ட பேசினேன், 3 கஸ்டமர்கிட்ட. அது 2 பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. திஸ் இஸ் தர் லெட்டர் ஆஃப் இன்டென்ட். திஸ் இஸ் வாட் கிரியேட்டட் ட்ரஸ்ட். நிறைய ஆண்டர்ப்ரனர்னா எனக்கு என் ப்ராடக்ட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவ்வளோ பேர் வாங்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. மேபி ரியலாக கூட இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன, எதுக்குமே டாக்குமெண்டேஷன் கிடையாது. டியூ டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னா, வாட் எவர் யூ ஆர் டெல்லிங் யூ ஹவ் டு ஷோ இன் அ விசுவல் ஃபார்ம். ஓகே, அதை நீங்கள் பண்ணிட்டாலே இன்வெஸ்டர் வில் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யூ. இல்லாட்டினா என்னன்னா, நீங்கள் சும்மா அடிச்சு விட்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட ஆண்டர்ப்ரனர் மிஸ் பண்ணக்கூடிய பாட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அட்ரஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸையும் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். அண்ட் அடுத்தடுத்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போக நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பாட்காஸ்ட். எனக்கு பர்சனலி நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சேவ் மாம் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா மாம்ஸோட லைஃப்பை வந்து சேவ் பண்ண போகுது. அண்ட் இன்னும் நிறைய இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி இன்னும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு வாழ்த்துக்கள் சார். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐ திங்க் எனக்கு தமிழில் பேசின வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய கான்ஃபரன்ஸ் டாக் பேசியிருக்கேன், அதெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் பேசணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஊரில் வந்து பயங்கர இன்டெலிஜென்ஸ் பீப்புள் இது இருக்காங்க. எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, சில ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ரேண்டம் அடிக்கக்கூடாது, சிஸ்டத்தை ப்ளேம் பண்ணாதீங்க, நேவிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் என்னோட லேர்னிங் சார். அதில் ஆனால் எல்லாருக்கும் ஓன் லேர்னிங் இருக்க போகுது. பட் இது ஒரு இன்புட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா they can define the path clearly. ஸோ சேவ் மாம் ஆஸ் அ கம்பெனியாக வந்து மதுரையிலேருந்து ஒரு கம்பெனி ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்க. லைக் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், இல்லை சென்னையில் இருக்கலாம், இல்லை இந்தியாவில் எங்கே வேணால் இருந்திருக்கலாம். பட் சேவ் மாம்ங்கிறது இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு அமேசானில் உங்களை பற்றி ஒரு மூவி வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. லைக் இது தாண்டி கூகுளில் உங்களோட ஒரு வீடியோ வந்து ஒன்று பார்த்துருந்தோம். அது தாண்டி வந்து ஹார்வர்டில் வந்து உங்களுடைய கேஸ் ஸ்டடி வந்து பண்ணி, இந்த மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து உங்களுடைய கேஸ் ஸ்டடியை வந்து லேர்ன் பண்ணுறாங்க அல்லது வந்து எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காங்க, அதை பற்றி உங்களோட ஜேர்னி, அந்த ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? ஸோ நாங்கள் இது பண்ணும்போது ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். என்னென்னா, நம்ம ப்ராசஸை பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம், அவுட்கம் எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ அதில் வந்து நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, எங்களை கரெக்டான ஃபோரம்ஸில் போய் ரெப்ரசென்ட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஓகே, அதான் இந்த ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் சின்ன ஊர்லேருந்து பண்ணும்போது யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது, என்ன இது பண்ண மாட்டேன்றாங்க, இங்கே உட்காந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா, அது நடக்காது. ஸோ எங்களால் வந்து அதை கரெக்டான ஸ்டேஜஸில் போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து நேச்சுரலாகவே பெரிய கான்ஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர்னாலே அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு நேச்சுரலாக வரும். ஸோ அப்படி தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்க. நாங்கள் ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு அவார்டு வாங்கினோம், வேர்ல்டோட பெஸ்ட் மெட்டர்னல் இனோவேஷன். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 1000 Day கேர் அப்படின்னு ஒரு பாலிசி எழுதியிருக்கான். நோ ஒன் இன் த வேர்ல்டு இம்ப்ளிமெண்டட் த பாலிசி இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ அதனால அவங்க எங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அந்த இது கிடைக்கும் போது நேச்சுரலாக வந்து அது ஹார்வர்ட்
அதில் எங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அது பண்ணும்போது நேச்சுரலாக வந்து எங்களுக்குன்னா அமேசான் ப்ரைமில் வந்து ஒரு மூவி மாதிரி எங்களை எடுத்தாங்க, மிஷன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற பேரில். அதில் ஒரு 40 days பாலிவுட்டில் நாங்கள் ஆக்ட் பண்ணி அதை வேர்ல்டு வைடு அது ரிலீஸ் ஆச்சு. தென் அது பேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பேபிக்கு பண்ணதை பார்த்து நாங்கள் கூகுளில் ஒரு இதில் பேச சான்ஸ் கிடைக்கும்போது அந்த பேபிக்கு பண்ணியிருக்கேன், ஐ ஹேவ் டெமான்ஸ்ட்ரேட்டட். இப்போ கூகுள் அதை வந்து ஏஐயோட சூப்பர் யூஸ் கேஸாக இருக்குது. ஏன்னா ஏஐனால இப்போ என்ன பண்ணணும்னு யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா யாருக்குமே அது எப்படி பண்ண தெரியல. அது கண்டென்ட் பண்ணும், சம்மரைஸ் பண்ணும், இமேஜ் பண்ணுன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணுறது. அப்போ பேபியோட க்ரையை வந்து அது லாங்குவேஜை மாற்றும் அப்படின்றப்போ ஒரு நாமினல் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏஐ வச்சு பேபியோட அந்த எப்படி அழுகுதுன்றதை கண்டுபிடிக்குமா. அப்போ ஏஐயோட யூஸ் கேஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கூகுள் எங்களை அதை ஃபீச்சர் பண்ணாங்க. நான் அங்கே யூஎஸ்க்கு போயிருந்தேன், கூகுள் கேம்பஸ்க்கும் போயிருந்தோம். அங்கே அவங்களோட டீம் R&D லெவல் என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ அதை சொன்னாங்க. அங்கே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கும் டாகோட இதை கண்டுபிடிக்க முடியுமா. ஓகே, ஏன்னா எங்கள் ஊரில் கேட்டு டாக் தான் நிறையா இருக்குது, அது எமோஷனல் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும். நாங்கள் வந்து டாகை வந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவோம், அப்போ அது ஏதாவது பண்ணுச்சுன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். இந்த மாதிரிலாம் யூஸ் கேஸஸ் அவங்க கொடுத்தாங்க. இதை தவிர வந்து நாங்கள் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் அதில் வந்து ஸ்டார் விஜயில் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்ற ஒரு ஷோவில் வந்து இது பண்ணாங்க. லைக் யூஎஸில் ஷார்க் டேங்க்னு நடக்கும். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஷோ. இதில் வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இன்வைட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரோட டொமைனுக்கேற்ற இன்வெஸ்டரை இன்வைட் பண்ணி இந்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இப்போ சீசன் 2 பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு விஜய் டிவியில் கிடச்சிச்சு. ஃப்ராங்காக சொல்லப்போனால் எங்களை பற்றி நிறைய குளோபலாக ஃபீச்சர் பண்ணியிருந்தாலும் எங்கள் வீட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஓகே, ஸோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும்தான் தெரியுமே தவிர எங்கள் வீட்லையோ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியாது. அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஆக்சுவலாக வந்து நான் அமேசான் ப்ரைம் பண்ணும்போது அது ஹிந்தியில் இருந்துச்சு அந்த ஷோவே. அவங்களுக்கு புரியல என்ன பண்ணுற, அதில் என்ன உன்னை பற்றி காட்டுறாங்கன்னு புரியல. எங்களோட பிஆர் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கலாக இருக்கும். இல்லாட்டினா வந்து இங்கிலீஷ் மீடியாவில் வந்து நியூஸ்லையோ எதுலையோ பண்ணால் இங்கிலீஷில் வரும். அது எங்களை வந்து ஜப்பானில் வந்து ஃபுல் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் ப்ளே பண்ணும்போது என்னடா பண்ணுற, உன்னை எதுக்குற பேச வைக்கிறாங்கன்னு தெரியாது. பட் இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் விஜய் டிவியோட ப்ரோக்ராம் வந்து நல்ல ரீச் எங்களுக்கு கொடுத்துச்சு. மேபி உங்க ஷோவும் எனக்கு இன்னும் நிறைய பேர்த்த ரீச் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தமிழ்ல நீங்க சொல்லும் போது எனக்கு புரியல, தமிழ்ல என்ன பேச வச்சதுக்கு ஏன்னா நான் பண்ணதே கிடையாது. ஸோ அதுதான் என்ன ஃபீச்சர் பண்ணுற எல்லாருமே குளோபல் இதாக இருக்காங்க. நாங்கள் மெக்சிகோ போயிருந்தோம். மெக்சிகோவில் இருக்கிற என்டையர் டிவி ஷோவில் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பானிஷ் ஆடியன்ஸ் நான் இங்கிலீஷில் பேசினேன், அவங்க ஸ்பானிஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணாங்க. எனக்கு என்னன்னா தமிழில் பண்ண முடியலையே அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டோரி வந்து நிறையா இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து லைக் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். அண்ட் நிறையா உங்களோட இன்சைட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட கேட்டதில்ல, நீங்கள் பர்சனல் மென்டார்ஷிப் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய என்டர்பிரனர்ஸ் பார்ப்பாங்க, லைக் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் பார்ப்பாங்க, ஏதாவது அந்த மாதிரி நான் லைஃப் ஜர்னியாகவே பண்ணுறேன். என்னோட ஜர்னி ஸ்டார்டடே வந்து ஐ ஸ்டார்ட் மென்டரிங் பீப்புள். ஓகே, நான் ஒரு 200 பேரை எடுத்து அவங்கள மென்டர் பண்ணேன். அது ஒரு அடுத்தடுத்து ஆக்சுவலாக நான் மதுரையில் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒவ்வொரு மந்த்தும் இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் மதுரையில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு புது கான்செப்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஈரோடு மதுரையில் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கரோ நல்ல குவாலிட்டியான பீப்புளோ நீங்கள் இங்கே வாங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனரை கூப்பிடணும், ஓகே, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை மதுரையில் இருக்கிற கம்பெனிக்கு ஷேர் பண்ணால் அவங்க வரமாட்டாங்க. ஸோ நான் புதுசாக ஒரு கான்செப்ட் பில்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா டூர் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸ், பிக் இண்டஸ்ட்ரியோ பெரிய ஆண்டர்ப்ரனர் இருந்தாங்கன்னா அவங்களை இன்வைட் பண்ணிட்டு ஃப்ரைடே அவங்கள ஃப்ளைட் பண்ணி இன்வைட் பண்ணிடுவேன். ஓகே, சாட்டர்டே ஃப்ரைடே வந்து மீனாட்சியம்மன் கோயில் கூட்டு போயிடுவேன். அங்கே இருக்கிற அங்கே சாப்பாடு இது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுருது. சாட்டர்டே வந்து செஷன் இருக்கும், செஷனில் நல்லா இன்ட்ராக்ஷன் பேஸ்டாக இருக்கும். சண்டே வந்து சாட்டர்டே செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருந்தாங்கன்னா ராமேஸ்வரம் கூட்டு போயிடுவோம். நான் ரிலீஜியஸ்னா கொடைக்கானல் கூட்டு போயிடுவோம். சண்டே செகண்ட் ஹாஃபில் வந்து தே கேன் டேக் அ ஃப்ளைட் கோ பேக். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டூர் அண்ட் டாக் அண்ட் டிசைன் பண்ணோம். ஸோ ஃபியூ பீப்புள் கேம் லைக் திஸ். ஸோ தே வென்ட் பேக். அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்களோட கொலீக்ஸ் தான் சொல்லுவாங்க மதுரைக்கு போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்றப்போ வேர்ட் ஆஃப் மவுத்தில் நான் எவ்ரி ஒன் இஸ் சேயிங், இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன், ஐ கேன் ஆல்சோ கம் அண்ட் டாக். ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் கல்ச்சரலாகவே அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் நிறைய பேர் பெனிஃபிஷியலாக இருக்காங்க. சில பசங்க வாலண்டியர் பசங்க இருப்பாங்களா, அவங்கள இவங்க கூட அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணும்போது இட்ஸ் அப் டு யுவர் ஸ்கில் டு பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் தம். ஸோ அதில் நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிலாம் போயிருக்காங்க இவங்க கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி மென்டர்ஷிப் எடுத்து அப்படின்னு. ஸோ நான் மென்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ கேன் பிரிங் லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் டு த சிட்டி. அவங்களே இந்த மென்டர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஒரு
ஆண்டர்ப்ரனர்ஷிப் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு வந்து லைக் ஆன் பேப்பர்ஸில் இருக்கிறதோ அல்லது வந்து லைக் நான் ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறதுங்களாம் தாண்டி பில்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்கள ஒரு லாங்கர் ரன்னுக்கு லாங்கர் ஜேர்னிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்டோரியிலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ ஸோ அதில் மச். இப்போ அது மெயினாக எப்போ நடக்கும் அப்படின்னா when you give back you will get back. அதுதான் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நான் நிறையா நான் சொல்கிறேன்ல, இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, 10 அப்ளிகேஷன் தான் செலக்ட் ஆகும். இந்த 10 அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆமாம். ஓகே, எனக்கு நிறைய விஷயத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் யாருக்கோ மென்டர் பண்ணியிருப்பேன். அவங்க இதை யாருக்கோ சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்த ஜூரியாக இருக்கிறவர் என்னை பற்றி இந்த நெட்வொர்க்கில் தெரிஞ்சிருக்கேன். ஓகே, நான் மென்டர் பண்ண பையன் எங்கேயோ போய் வேலை பார்த்துருப்பான். அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பர்சன் இதுக்கு ஜூரியாக வந்திருப்பாரு. ஸோ வென் ஐ அப்ளை ஹி குட் ஏபிள் டு ரிலே இந்த இதை பார்த்துருக்கேன். நீங்கள் எங்கேயோ பண்ண விஷயம், பட் இட் கனெக்ட்ஸ் ஆல் த டாட்ஸ். திருப்பி நமக்கு வரும். ஸோ கிவிங் பேக் அப்படிங்கிறது அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் பேக். சூப்பர். ஸோ எனக்கு பர்சனலி இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்னு சொல்லலாம். இல்லை எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங்கர் பாட்காஸ்ட், ஏன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கிட்ட வந்து இந்த டேக் வந்து போயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் த வே ஃப்ரம் மதுரை அண்ட் கீப் இன்ஸ்பைரிங். இன்னும் நிறையா இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.